சார் கவுன்சிலிங்க்கு காலேஜ் வரணுமான்னு கேக்குறாங்க சார். இல்ல மேம், நோ நீட். நாங்களே இங்கே பார்த்துருவோம் மேடம். ஆன்லைன் தான் கவுன்சிலிங். அங்கேயே பார்த்துருவாங்கம்மா, நோ நீட். வர வேண்டாமா? ரேங்க் லிஸ்ட் விட்டாச்சு. சோ யுவர் டேட் வில் கம். சர்டிபிகேட்ஸ் எப்ப தரணும்னு கேக்குறாங்க சார். சர்டிபிகேட் யூ கேன் கிவ் இட் டு தி மென்டார்ஸ் இல்ல சார்? மென்டார் கொடுத்துருங்க. இல்ல பிஆர் கொடுத்துருங்கம்மா, உடனே கொடுத்துருங்க. மென்டார்ஸ்ட் கொடுத்துருங்க. நீங்க ஒரு நாள் வந்து நேர்ல கொடுத்துருங்க. மென்டாஸ்ட் எல்லாமே நீங்க மென்டாஸ் நம்பர் ஃபோன் பண்ணி எல்லாரையும் கேட்டுக்கோங்க. அவங்க எல்லாம் கைட் பண்ணுவாங்க. எப்ப வரணும், எப்ப சர்டிஃபிகேட் கொடுக்கணும் எல்லாமே கைட் பண்ணுவாங்க. காலேஜ் ஓபன் அப்ப நாங்க ஒரு 10 days முன்னாடி சொல்லுவோமா என்னன்னு எடுத்துட்டு வரணும். நீங்க நீட் அட்டெண்ட் பண்ணாம நீங்க வாங்க, காலேஜுக்கு வாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம். இப்ப இமிடியேட்டா இதை டிசைட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நீங்க சரி கொடுத்துட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். அப்லோடட் கவுன்சிலிங் முடிஞ்சிட்டு வந்துட்டு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கலாமா? நீங்க இப்ப வந்து கொடுத்துருங்க. மென்டாஸ்ட் எதுனாலும் மென்டாஸ்ட் நம்பர் இருக்கலாமா, மென்டாஸ்ட் ஃபோன் பண்ணிக்கோங்க. பிரின்சிபல் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருப்பாங்க. மென்டாஸ்ட் என்ன டவுட்னாலும் நீங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. காலேஜ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்மா. காலேஜ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு பிரின்சிபல் மேனேஜ்மெண்ட் டீன் இடி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தென் they will announce you the reopening of the college. நான் பிரியதர்ஷினி மேம் கிட்ட கொடுத்தா நீங்க யார்ட்டனா கொடுத்து விடுங்கம்மா. சர்டிஃபிகேட்ஸ் யார்ட்டனா கொடுத்து விடுங்க, பத்திரமா கொடுத்து விடுங்க. அதம்மா அகைன் காலேஜ் ரீஓபனிங் பிரின்சிபல் will inform us. இன்ஃபார்ம் பண்ணோம்னா இமிடியேட்டா மென்டாஸ் மூலமா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றோம். சார் ரேங்க் லிஸ்ட் எப்படி செக் பண்றதுன்னு கேக்குறாங்க சார். அவங்க லாகின் வரும் இல்லைங்களா, அவங்க கவுன்சிலிங் அப்ளை பண்ணிருப்பாங்க, லாகின் கிரியேட் பண்ணிருப்பாங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்குங்க. அது கொஞ்சம் கிளியரா சொல்லிடுறீங்களா சார்? மேம் அவங்க கவுன்சிலிங் அப்ளை பண்றதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு லாகின் வந்து கிரியேட் பண்ணிருப்பாங்க மேடம். சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிருப்பாங்க. இப்போ ரேண்டம் நம்பர் வந்து ஜெனரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க மேடம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா we can go to that login, we will check. ரெங்கநாயகி ப்ளீஸ் லிசன். சார் சொல்றாங்க எப்படி பண்றதுன்னு கேட்டுக்கோங்கம்மா. ரெங்கநாயகி மேம், ரேங்க் லிஸ்ட் நீங்க எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா உங்க லாகின் தான்மா. இப்போ ரேண்டம் நம்பர் பாத்தீங்கன்னா உங்க லாகின்ல வந்துருக்கும் நேரம். ஆல்ரெடி இப்போ ரேண்டம் நம்பர் விட்டு கிட்டத்தட்ட அரௌண்ட் 1 month ஆயிடுச்சுங்க. இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் விட்டுட்டாங்கன்னா உங்களோட லாகின் போய் பாத்தீங்கன்னா தெரிஞ்சு உங்க ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி. சார் ரேண்டம் நம்பர் வந்துருச்சு சார் எனக்கு ஆல்ரெடி. எல்லாருக்குமே வந்துருச்சுமா, யாரும் வராமலாம் இல்லம்மா, எல்லாருக்குமே வந்துருச்சு. ரேங்க் லிஸ்ட் விட்டுருவாங்க, நீங்க செக் பண்ணுங்க. இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்க லாகின் போய் பாத்தீங்கன்னா தெரியும் என்ன ரேங்க் இருக்கு. ஓகே சார். இன்கம் சர்டிஃபிகேட் நீங்க அதோட சேர்த்தே கொடுத்துருங்கம்மா. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். மார்னிங் சார். மார்னிங்மா சொல்லுங்க. சார் when sir counseling. ஹலோ. ரேங்க் லிஸ்ட் விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு they are going to announce the date of counseling. சரிங்களா? ஓகே சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். அன்னைக்கு சொன்னீங்கல்ல சார் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4 days லீவ் விடுவாங்க, மந்த்லி பஸ் வரும்னு. புரியல. ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 4 days லீவ் விடுவாங்க, நியர்பை டிஸ்ட்ரிக்ட்லயே இறக்கி விடுவாங்கன்னு சொன்னீங்கல்ல சார். ஆமா. திரும்பி ரிட்டர்ன் எப்படி சார்? திருப்பும் அதே பஸ் அங்கதான் இருக்கும். ஓகே சார். சண்டே ஒரு 2 o'clock பக்கம் வந்து அந்த பஸ் எடுத்துருவாங்க. ஓகே சார். நீங்க அதே பஸ் ஏறி திருப்பி காலேஜுக்கு வரணும். தேங்க் யூ சார். மென்டார் அப்ளை பண்ணாங்கன்னா நீங்க மென்டார்ட்ட கான்டாக்ட் பண்ணிக்கோங்கம்மா. சிலருக்கு மென்டார் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு போட்டுருக்கீங்க. மென்டார் அப்ளை பண்ணிருந்தாலும் அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பாங்க மேடம். ஓகே. ஸ்டூடண்ட்டுக்கும் தெரியும். நீங்க யூ கான்டாக்ட் தி மென்டார்ஸ் மேம். கவுன்சிலிங்க்கு காலேஜ் வரணுமா? வேண்டாம். ரேங்க் லிஸ்ட் விட்டாங்களா? என்ன விடல. நிறைய क्वेश्चंस கேக்குறாங்க சார். இந்த ஸ்டூடண்ட்ஸ் நல்ல ஸ்டூடண்டா இருக்காங்க. வெரி குட் ஸ்டூடண்ட்ஸ். இதே மாதிரி சப்ஜெக்ட்லயே நிறைய क्वेश्चन கேளுங்க. எந்த சப்ஜெக்ட் நடந்தாலும் why, what, how அந்த क्वेश्चन நல்லா கேளுங்க. Definitely your knowledge will increase and right brain left brain
நல்லா இம்ப்ரூவ் ஆகும். டெஃபினெட்லி யூ கேன். இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப லீவ்லயே எல்லாருமே ஸ்மால் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு வாங்க. வெரி ஸ்மால் ப்ராஜெக்ட். யூ செக் யுவர், நீங்க யூடியூப் பாருங்க, நிறைய சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு வித் அவைலபிள் மெட்டீரியல்ஸ். கொஞ்சம் பக்கத்துல வாங்க முடிஞ்சா வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு பண்ணீங்கன்னா டெக்னாலஜிக்கல் ரிலேட்டடா நிறைய பண்ணுங்க. நெக்ஸ்ட் டேல வேணா நாங்க ஒரு ஐடியாஸ் கொடுக்குறோம். அதை பண்ணுங்க. பண்ணிட்டு வரும்போது அதை கொண்டு வாங்க. டெஃபினட்டா அதை கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரவைஸ் பண்ணுங்க. இம்ப்ரவைஸ் பண்ணிட்டு அதை நீங்க தேர்ட் இயர் போகும்போது நல்லா டெவலப் பண்ணிட்டு யூ ஜஸ்ட் டெல் தி பாயிண்ட், சார் டியூரிங் த லாக்டவுன் பீரியட் we utilize the time properly and we have developed this project சொன்னீங்கன்னா டெஃபினட்டா you will be given preference because many நிறைய பேர் வந்து என்னங்க சார்? Students want to see you, madam. Kindly Okay, click on your video, madam. They are repeatedly asking. okay sir, okay sir. Voice தான் சொல்றாங்க. Okay sir, definitely. Sir, regarding the project, you give so many projects. And the project என்ன பண்ணுங்க, it was started in the year 2020 during the lockdown period. And the second year, you improvise the project. Third year, again, you'll have more idea, technological ideas. அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுங்க. ஃபோர்த் இயர் போகும்போது நல்ல ஒரு காம்படிஷன் போற அளவுக்கு பிரசன்ட் பண்ணிடலாம். சோ அந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா இயர் வைஸ் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டீங்கன்னா டெஃபினெட்லி ஐ டெல் யூ இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க சார். during the because many are telling lockdown is a very so many obstacles are there that we cannot go up. So how we are using the blessings in disguise, எப்படி வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ வந்து கிரியேட் பண்றோம். ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரும்போது நிறைய வந்து டிஃபிகல்டிஸ் வருது, நிறைய தடங்கள் வருது, நிறைய நமக்கு ஆப்ஸ்டக்கிள்ஸ் வருது. அந்த மாதிரி டைமை எப்படி நம்ம யூஸ் பண்றோம்ன்றதுதான் நம்மளோட திறமை. அத நீங்க பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டா என்னதான் நமக்கு கஷ்டங்கள் வந்தாலும், என்னதான் டிஃபிகல்டிஸ் ஆப்ஸ்டக்கிள்ஸ் வந்தாலும் we are utilizing constructively, that is optimism. அந்த மாதிரி நீங்க எல்லா each and everyone I tell you, you do some project at home, mini project at home. You just go through the YouTube and next meeting la tomorrow or day after tomorrow I'll give a list of projects which can be done at home பண்றேன். நீங்களும் go through பண்ணுங்க. உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணுங்க. சோ அந்த ஷேர் பண்ணிட்டு எல்லாமே பண்ணுங்க. சோ ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பண்ணி அதை வந்து நல்ல டெக்னிக்கலா, பிகாஸ் யூ ஆர் நாட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் ஹை லெவல்ல பண்ணுங்க. சோ ஹை லெவல்ல பண்ணி அதுல கொஞ்சம் ஸ்கூலை விட கொஞ்சம் அப்கிரேடடா இருக்கணும். அந்த ப்ராஜெக்ட் பண்ணி யூ பிரசன்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா அதே ப்ராஜெக்ட கொஞ்சமா இம்ப்ரூவைஸ் பண்ணி ஃபோர்த் இயர்ல யூ ஜஸ்ட் ஷோ இட் டு த பிளேஸ்மெண்ட் இன்டர்வியூ ஹெச்ஆர்ட்ட காமிங்க. டெஃபினட்டா யூ வில் பி given ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஓகே, சோ தட் சோ அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே தவிர வேற ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுங்க. நிறைய ஸ்கில்ஸ் லைக் டிராயிங் ஆர் புக்ஸ் ரீடிங் அண்ட் so many things are there, and gardening or art making or இந்த ஸ்கில்ஸ் நமக்கு வேணும். அந்த மாதிரி ஏன்னா இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அன்னெசரியா டெவலப் பண்ணிக்கிறீங்க. சோ அந்த மாதிரி இல்லாம ஈவன் டான்ஸ் ஆல்சோ யூ கேன் டு டான்சிங் அண்ட் டிராயிங் அண்ட் புக்ஸ் ரீடிங் அண்ட் கார்டனிங் அண்ட் சோ மெனி ஸ்மால் மைனர் ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணினீங்கன்னா டெஃபினட்டா எந்த மாதிரி ப்ராஜெக்ட் நீங்க ஜஸ்ட் கோ த்ரூமா. நீங்க வந்து சயின்ஸ் ப்ராஜெக்ட் படிச்சிருப்பீங்க 12th ஸ்டாண்டர்ட்ல, அதை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுங்க. அப்கிரேட் பண்ணி டெக்னாலஜிக்கல் லெவல்ல கொண்டு போங்க. டெக்னாலஜி லெவல்ல கொண்டு போய் நெக்ஸ்ட் நாங்க லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் காமிக்கிறேன். நான் அந்த ப்ராஜெக்ட்ஸ் பார்த்துட்டு நீங்க வந்து யூ கேன் ட்ரை. நான் கொஞ்சம் ஒரு வீடியோஸ் எல்லாம் காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு யூ ஜஸ்ட் ட்ரை த ப்ரோக்ராம், ட்ரை த ப்ராஜெக்ட்ஸ். நீங்க எல்லாருமே all the 300 students while coming to the college you come with the projects. யாரெல்லாம் வித் ப்ராஜெக்ட் வரீங்களோ அவங்களுக்கு எல்லாம் டெஃபினட்டா I'll give you what பிரைஸ் தான் என்ன சொந்த செலவுலயே வாங்கி கொடுக்குறேன். பிரைஸ் வாங்கி கொடுப்பேன். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனல் பிரைஸ் வாங்கி கொடுப்பேன். டெஃபினட்டா ஐ டேக் டு தி பிரின்சிபல். அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வைப்போம். வச்சுட்டு we'll invite our guests and make them to visit the projects. சார் எங்க ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க சார், டியூரிங் லாக்டவுன் பீரியட்லயே எப்படி அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க டைம், they have utilized effectively. என்னதான் ஆப்ஜெக்ட்ஸ் வந்தாலும் we are not discouraged sir. So we are done so many craft work பண்ணலாம், என்னனாலும் பண்ணலாம். So how you have utilized the lockdown period effectively, usefully அப்படின்றத நீங்க வரும்போது கொண்டு விடுவாங்க. we'll exhibit all those things. எக்ஸிபிட் பண்ணி we'll call the guest principal, அவங்க எல்லாம் கூப்பிட்டு நம்ம காமிக்கலாம். காமிச்சப்ப டெஃபினட்டா இந்த மாதிரி தான் நம்ம கன்ஸ்ட்ரக்டிவா ஃபார் பாசிட்டிவ் அப்ரோச் அண்ட் ஆப்டிமிசம் அப்ரோச். டெஃபினட்டா உங்களுக்கு சக்சஸ் in your life will be there. And today's guest sir Paneerselvam sir join பண்ணிட்டாரு சார். டாக்டர் பன்னீர்செல்வம் சார் today he is going to speak sir. Very well sir.
Madam? Pannisalam sir join பண்ணிட்டாரா sir? அவர் தான் next speaker. Yes, madam. Sir joined, madam. Sir, he has joined us, sir. Yes, madam. Okay. So very glad morning to all the dear students, and today's speaker is Dr. Panneerselvam. As a very eminent speaker, very simple and very effective speaker. And today is today. Anyone can say what day today is? International Day. Anyone can tell what day today is? The International Day, dear students. Okay, what day today? Anyone? Daughter Day. No, International Day, ma. International Day. International Day? What day? Try, just try. Today is the International Day for Information. Today is the, because we have, all the citizens have their rights to get information from the government as well as from other society, even for the polling, any information. If you want, if a citizen want to get information, so he has the rights to get a information. Yes, and Sri Ranganayagi has given correctly International Information Day. Very good, Sri Ranganayagi, you have given a correct answer. Madam? Congratulations. Yes, sir. இப்போ மியூட் பண்றேன் மேம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் மியூட் பண்றேன். நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க மேடம். Okay, sir. Okay, sir. Yes, madam. Fine. Yes, sir. So this is a day, Information Day. So on this day, today we have Dr. Panneerselvam. He's a very, very informative and eminent person to give you so many informations regarding personality, technology, science, everything. So it's a very glad morning to invite Dr. Panneerselvam to join with us and make this session a very successful and informative one. Sir, welcome you, sir. Dr. Panneerselvam, sir. சார் அவர் என்ன அன்மியூட் பண்ணலையோ சார்? இல்ல மேம், கோவஸ்ட் கொடுத்தாச்சு மேடம் சாருக்கு. சார், டாக்டர் பன்னீர்செல்வம் சார். சார் இருக்காரு மேடம். அது கேட்கலையோ சார்? டாக்டர் பன்னீர்செல்வம் சார். Hello, ma'am. Good morning, ma'am. Sir, very glad morning, sir. Today is International Information Day. On this day, it's a great opportunity for us to invite you to make this program a very informative one and a very useful one. So very glad morning and extend a very warm welcome also to you. And please hand over the session, sir. I'll hand over the session to you. Take over the session, sir. Okay. Thank you, ma'am. Thank you, ma'am.
Paneerselvam sir, any technical problem, sir? Dr. Paneerselvam sir? JVDN sir? மேடம் சார் லெஃப்ட் ஆயிட்டாரு மேடம் மீட்டிங்ல இருந்து. ஓ, அது அவருக்கு ஏதோ ஷேர் ஆகல போல இருக்கு. எஸ் மேடம். And till Durga Devi is there, till his arrival, Durga Devi, she has one poem. Durga Devi is there. That Durga Devi from what to unmute பண்றீங்களா sir? She has one tribute poem. சொல்லுங்க. Durga Devi is there. Please raise your hand, ma. Or put it, post yourself in Durga Devi, post yourself, your presence in the chat box. Still sir has started. I'll give you a small information about our mind state or mind power. And they did one scientist did an experiment. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னா, எப்படி நம்ம மைண்ட் வந்து பவர்ஃபுல்லா இருக்கு, சப்கான்ஷியஸ் எப்படி பவர்ஃபுல்லா இருக்குன்றத டெஸ்ட் பண்ணாங்க. எப்படி டெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஜஸ்ட் தே ஷோ ஒரு சேர்ல உட்கார வச்சுட்டாங்க ஒரு பர்சனை. உட்கார வச்சுட்டு ஒரு நல்ல சுட சுட ஹாட் வாட்டர் 100 டிகிரிஸ் கொதிக்கிற தண்ணி அதுல ஃபுல்லா பக்கெட் ஃபுல்லா வச்சுட்டு அந்த பர்சனை வந்து கண்ணு கட்டிட்டாங்க. கண்ணு கட்டிட்டு சுத்தி வந்தாங்க. ஃபர்ஸ்ட் காமிச்சாங்க, சுட 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 ஹாட் வாட்டர் காமிச்சிட்டு சுத்தி வந்தாங்க. சுத்தி அந்த பக்கெட்டோட சுத்தி வந்தாங்க. சுத்தி வந்துட்டு அதுக்கப்புறம் பேக் சைடு போகும்போது பக்கெட்டை மாத்திட்டாங்க. பக்கெட்டை மாத்திட்டு கோல்ட் வாட்டர் ஆக்கிட்டாங்க. அந்த ஹாட் வாட்டர் கோல்ட் வாட்டர் ஆக்கிட்டாங்க. ஆக்கிட்டு ஃப்ரண்ட்ல வந்து சட்டால் மேல ஊத்துனாங்க. மேல ஊத்துனது வந்து ஹாட் வாட்டர் இல்ல, கோல்ட் வாட்டர் தான். ஆனா அவருக்கு உடம்பு ஃபுல்லா அப்படியே கொப்பிச்சிருச்சு. எப்படி சுடு தண்ணியை ஊத்துனா கொதிக்க கொதிக்க சுடு தண்ணியை ஊத்துனா எப்படி உடம்பு கொதிக்குமோ அதே மாதிரி கொப்பளங்கள் ஃபுல்லா வந்துருச்சு. ஆனா ஊத்துனது கோல்ட் வாட்டர், ஆனா அவர்கிட்ட காமிச்சது ஹாட் வாட்டர். சோ நம்ம மைண்ட் ஸ்டேட் எப்படி இருக்கும்னா, நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும்.
ஈவன் தோ அது பிராக்டிக்கலா பிராக்டிக்கலா செய்யலைன்னா கூட நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பா நடக்கும். சோ அதனாலதான் என்ன சொல்றாங்க, திங்க் பாசிட்டிவ்லி அண்ட் யூ சரௌண்டட் வித் பாசிட்டிவ் பீப்புள். யூ ஸ்டிக் உங்க ரூம்ல என்ன பண்ணணும்னா எல்லா பாசிட்டிவ் வேர்ட்ஸா ஸ்டிக் பண்ணிக்கணும். உங்க வீட்டுல பீரோல செவுத்துல எஸ் ஐ கேன் டூ, ஐ ஹாவ் தி எபிலிட்டி டு டூ, ஐ வில் டூ அப்படின்ற நிறைய பாசிட்டிவ் வேர்ட்ஸ், நெகட்டிவே இருக்கக்கூடாது. எல்லா பாசிட்டிவ் வேர்ட்ஸ் எங்க பார்த்தாலும் ஒட்டி இருக்கணும். டோர்ல, பீரோல, வால்ல, எங்கனாலும் ஒட்டிக்கோங்க. அது உங்களை அறியாம யூ வில் ஹாவ் அ பாசிட்டிவ் தாட் உங்களை வந்து சப்கான்சியஸா ட்ரெயின் ஆயிட்டே வரும். ஸோ திஸ் இஸ் அ ஒன் ஸ்மால் டெக்னிக். அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி யூ கேன் இம்ப்ரவைஸ் யுவர் பாசிட்டிவ் திங்கிங். நெகட்டிவிட்டியே வரக்கூடாது. அன்னைக்கு நம்ம ரைஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணோம்ல, நீங்க இந்த லீவ்ல கூட இந்த ரைஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். 3 ரைஸ் ஒரு பாட்டில்ல 3 பாட்டில் வச்சுக்கோங்க. ஒரு பாயில் ரைஸ் வச்சுக்கோங்க, சாதமே வச்சுக்கோங்க. ஒரு பாட்டில் ஃபுல்லா நெகட்டிவ் வேர்ட்ஸா சொல்லணும். நல்ல டைட்டா அடைச்சிட்டு யூ அட்டன் நெகட்டிவ் வேர்ட்ஸ். அந்த பாட்டில்ல ரைஸுக்கு, ரைஸ் தான் சாதத்தை 3 பாட்டிலையும் சாதம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாட்டில்ல நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு நிறைய நெகட்டிவ் வேர்ட்ஸா சொல்லுங்க. அடுத்த பாட்டில்ல ஃபுல்லா பாசிட்டிவ் வேர்ட்ஸா சொல்லுங்க. இந்த 1 month ட்ரை பண்ணி அட் தி எண்ட் ஆஃப் திஸ் மந்த் டெய்லி 5 minutes சொல்லணும். டெய்லி 5 minutes பாசிட்டிவ் வேர்ட்ஸ், நெகட்டிவ் வேர்ட்ஸ் அண்ட் எதுவுமே சொல்லாம விட்டுறணும். 3 பாட்டில் வச்சுட்டு டைட்டா மூடி பண்ணி அந்த எண்ட் ஆஃப் த மந்த் நெக்ஸ்ட் மந்த் யாராவது பண்ணி போட்டுவாங்க. எவ்வளவு சேஞ்சஸ் இருக்குன்னு பாருங்க. ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு ரைஸ்க்கே இவ்வளவு சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட தாட்ஸ், பிரைன், நம்ம ஃபுல்லா பாடி ஃபுல்லா நமக்கு வந்து 60% வாட்டர் இருக்கு. அந்த 60% வாட்டர் வந்து பாசிட்டிவ். நம்ம அந்த ஜப்பான் சயின்டிஸ்ட் பண்ணார்ல, அந்த ஜப்பான் சயின்டிஸ்ட் பண்ண மாதிரி நம்ம வாட்டர்ல ஒரு சின்ன நம்ம ஈவன் இது வேதிக்ல வேதாலாம் பண்றாங்க, வேள்வி பண்றாங்க, யாகம் பண்றாங்கல்ல, அந்த வாட்டர் எடுத்து நீங்க கங்கையோட, ஈவன் கங்கை வாட்டர் வந்து அவ்வளவு பொல்யூட்டடா இருந்தா கூட அந்த ஒரு ஸ்மால் டிராப் எடுத்து ஒரு மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் ஸ்டடி பண்ணீங்கன்னா அந்த மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் அவ்வளவு பியூரிஃபைடா இருக்கு. ஏன்னா நிறைய சாண்டிங் பண்றாங்க, நிறைய ஓம் அங்க ப்ரேயர் பண்றாங்க. சோ அந்த மாதிரி பிளேசஸ்ல நல்லா இருக்கு. சோ அதனால யூ ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ்லி. உங்க வீடு ஃபுல்லா பாசிட்டிவ் வேர்ட்ஸா ஒட்டி வச்சுக்கோங்க. நீங்களுமே நெகட்டிவ் வேர்டே பேசாதீங்க. ஃபுல்லா பாசிட்டிவ். எஸ் ஐ கேன், ஐ வில், இட்ஸ் பாசிபிள். அந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் வேர்ட்ஸா பேசுங்க. டெஃபினட்டா உங்களுக்கு நல்ல சேஞ்ச். ஏன்னா ஒரே ஒரு நாள், நாளைக்கு வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரே ஒரு நாள் உங்க வீட்டுல அம்மாவோ, அப்பாவோ, பிரதர்ஸோ, யாருமோ, நெய்பர்ஸோ யாருமே உங்களை வந்து எது சொன்னாலுமே நீங்க பாசிட்டிவா ட்ரை பண்ணி பாருங்க. எதுனாலுமே செய்யுமானா எஸ் செய்யறேன், செய்யலைன்னா கூட பரவாயில்ல, எஸ் நான் செஞ்சு முடிச்சிடுறேன், அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுறேன், நான் படிச்சு முடிச்சிடுறேன், நான் அந்த ஒர்க்கை முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு நீங்க பாசிட்டிவா திங்க். ஒரு நாள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. ஒன் டே யூ டூ எக்ஸ்பெரிமெண்ட் வித் பாசிட்டிவ் வேர்ட்ஸ், பாசிட்டிவ் ஆக்ஷன். பிகாஸ் நம்ம என்ன நினைக்கிறோமோ, so our thoughts becomes into words. Thoughts தான் வேர்ட்ஸா மாறுது. வேர்ட்ஸ் manifest into action. நம்ம ஆக்ஷன் தான் நம்மளோட டெஸ்டினியை டிஃபைன் பண்ணுது. ஸோ அதனால ஒன் டே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி திண்டுக்கல்ல ஒரு ஒரு ஸ்கூல் இருக்கு, ஸ்மால் கிண்டர் கார்டன் ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல ரோஸ் செடி வளர்த்தாங்க. ரோஸ் செடி வளர்த்து டெய்லி அந்த ஸ்மால் கிட்ஸ் போய் அந்த ரோஸ் செடியை நிறைய டெய்லி பேச சொன்னாங்க. ஸ்மால் கிட்ஸ் என்ன பேசுவாங்க, ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, ரொம்ப பாசிட்டிவா பேசுவாங்க. அவங்களுக்கு நெகட்டிவிட்டியே தெரியாது. ஸ்மால் கிட்ஸ்க்கு வந்து they are very innocent, they are like God. சோ அந்த நிறைய அந்த கிட்ஸ் எல்லாம் போய் அந்த ரோஸ் செடியில பேச சொன்னாங்க. they experimented practically. அந்த ரோஸ் செடி அபண்டன்டா, நெக்ஸ்ட் பேசாத செடியை விட அந்த எந்த செடியில அவங்க இன்ட்ராக்ட் பண்ணாங்களோ அந்த செடியில அபண்டன்டா ஃபிளார்ஸ் வருது. சோ நிறைய நமக்கு தெரியாத அமேசிங் ஃபேக்ட்ஸ் நிறைய இருக்கு. சோ நம்ம என்ன நினைக்கிறோமோ, அதுக்குதான் சொல்லுவாங்க பகவத்கீதையில, as you think so you become. நீ என்ன நினைக்கிறியோ அப்படியே ஆவாய் அப்படின்ற மாதிரி பகவத்கீதை சொல்றாங்க. அதனால சோ நீங்க எல்லாம் நல்ல க்ரோயிங் ஸ்டேஜ் இருக்கிறீங்க, நிறைய பெரிய ஸ்டேஜுக்கு வரணும் நீங்க எல்லாம். சோ அதனால நல்லா நீங்க என்ன பண்ணும், ஆல்வேஸ் பாசிட்டிவ். முடியலன்னா கூட பாசிட்டிவா தான் திங்க் பண்ணி எஸ் ஐ கேன். நீங்க வந்து ஒரு ஹிமாலயாஸ் நீங்க என்ன பேத்து கொண்டு வா அப்படின்னு சொன்னா கூட எஸ் ஐ கேன். அது நமக்கு 100% முடியலன்னு தெரிஞ்சா கூட யூ மஸ்ட் சே ஒன்லி எஸ் ஐ கேன், ஐ ஹாவ் தி எபிலிட்டி டு டூ, ஐ வில் டூ இட். அந்த மாதிரி நீங்க சொல்லி பழகிட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு லைஃப்ல ஃபெயிலியரே வராது. இப்ப சப்போஸ் அது வந்து நீங்க செக் கூட பண்ணி பாருங்க, ஐ கேன் டூ இட். இது டெய்லி நீங்க 30 டைம்ஸ் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு மிரர் முன்னாடி நின்றுட்டு எஸ் ஐ கேன் டூ இட், ஐ ஹாவ் தி எபிலிட்டி டு டூ இட், ஐ வில் டூ இட். என்ன சொல்லணும், 3 சென்டென்ஸ் சொல்லணும். ஐ கேன் டூ இட், ஐ ஹாவ் தி எபிலிட்டி டு டூ இட், ஐ வில் டூ இட். அந்த மாதிரி 3 சென்டென்ஸை டெய்லி ஒரு மிரர் முன்னாடி நின்றுக்கிட்டு
நீங்க 30 டைம்ஸ் டெய்லி சொன்னீங்கன்னா 10 டைம்ஸ் கூட சொல்லுங்க போதும். 10 டைம்ஸ் ஐ கேன் டூ இட், ஐ ஹாவ் த எபிலிட்டி டு டூ இட், ஐ வில் டூ இட். ஐ கேன் டூ இட், ஐ ஹாவ் த எபிலிட்டி டு டூ இட், ஐ வில் டூ இட். இத 10 டைம்ஸ் பண்ணீங்கன்னா இது சப்கான்ஷியஸ்ல இது வந்து this is called self affirmation. இந்த செல்ஃப் அஃபர்மேஷன் நீங்க டெய்லி பண்ண உங்களுக்கு சப்கான்ஷியஸ்ல பாசிட்டிவிட்டி நல்ல ஸ்டோர் ஆகும். நீங்க சப்கான்ஷியஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு ட்ரெயின் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் அப்ரோச் வரும், பாசிட்டிவிட்டி வரும். டாக்டர் சார், பன்னீர்செல்வம் சார், ஆர் யூ ரெடி சார்? JVDL sir, whether he is ready sir? Yes madam, he is ready madam. Yes sir, sir you can proceed sir. Panisalam sir, is it audible sir? Hello ma'am, some problem ma'am, PPT Okay. just 5 to 10 minutes ma'am. Okay sir, okay Hello? sir. Okay sir, okay sir. Until then you can orally you can give the information sir until the PPT gets ready. I can do it, I have the ability to do it, I will do it. Yes, good Bhuvaneshwari. Yes, this of self affirmation statements every day 10 times. You just stand in front of a mirror and say this affirmating statement. I can do it, I have the ability to do it, I will do it. That's it. நீங்க செஞ்சு பாருங்க, 1 month இது செஞ்சு பாருங்க, அதுக்கு அப்புறம் you will know the changes in within you. நல்ல சேஞ்சஸ் வருமா உங்களுக்குள்ள, நல்ல உங்க சப்கான்ஷியஸை ட்ரெயின் ஆகும். நம்ம சப்கான்ஷியஸ் வந்து இஸ் சோ பவர்ஃபுல். நம்ம என்னதான் நம்ம கான்சியஸா படிக்கணும்னு நினைச்சா கூட நம்மளால படிக்க மாட்டோம். படிக்கணும்னு தோணும், படிக்க முடியாது. ஐயோ நம்ம சீக்கிரமா எந்திரிக்கணும்னு தோணும், ஆனா எந்திரிக்க முடியாது. இதுக்கு எல்லாம் என்ன காரணம்னா நம்ம சப்கான்ஷியஸ் ஆல்ரெடி ப்ரீ ப்ரோக்ராம்ட் ஆயிடுச்சு. அந்த நம்ம சப்கான்ஷியஸ் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம நிறைய கேட்போம், நம்மள அறியாம செய்வோம். நம்ம சொல்லுவோம், ஐயோ நமக்கு அந்த சினிமா பார்க்க கூடாதுன்னு போவோம், இல்ல நீங்க கிரிக்கெட் விளையாடக்கூடாதுன்னு நினைப்போம், இல்ல அங்க வெளியில போக கூடாதுன்னு நினைப்போம், இல்ல பாட்டை நம்ம சீக்கிரமா தூங்கிடணும், சீக்கிரம் எழுதுக்கணும்னு நினைப்போம், படிச்சு முடிச்சிடணும்னு நினைப்போம், ஆனா எதுவுமே செய்ய மாட்டோம். அதுக்கு என்ன காரணம்னா சோ நம்ம சப்கான்ஷியஸை ஒழுங்கா ட்ரெயின் பண்ணல. சோ இந்த மாதிரி செல்ஃப் அஃபர்மேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்க அகைன் ட்ரெயின் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா நீங்க 48 days எதை நீங்க செஞ்சாலும் நீங்க அதை என்ன ஆயிரும், அது ஹேபிட்டா மாறிடும். இப்ப எப்படி காலையில எழுந்திரிச்சு நம்மளா பிரஷ் பண்றோம், நம்மளா குளிக்கிறோம், சோ அதை ஆட்டோமேட்டிக்கா பண்றோம் இல்லையா, வித்தவுட் அவர் நாலேஜ் we are doing, that is called habit. அது மாதிரி நம்ம எந்த ஒரு பழக்கமே ஒரு 48 days, இப்ப நீங்க if you get up at 4 o'clock or 5 o'clock in the morning for 48 days, அதுக்கப்புறம் நீங்க தூங்குன்னு சொன்னா கூட சுட்டு போட்டாலும் தூக்கம் வராது. So whatever activities you do it for 48 days, அந்த பழக்கத்தை நீங்க அப்படியே பண்ணி பழகி பாருங்க, that will become a habit. ஹேபிட்டா மாறிடும். then you can அப்படி ஒண்ணுன்னா நீங்க அந்த good habits நீங்க cultivate பண்ணலாம். So that is called positive approach, positivity, and then you can try it. சோ அந்த மாதிரி நீங்க சப்கான்ஷியஸா அகைன் ட்ரை பண்ணிக்கணும். அதே மாதிரி நமக்கு நிறைய நம்ம பிரெயின் வேவ்ஸ் பத்தி நான் இன்னொரு நாள் சொல்றேன், இன்னைக்கு டைம் இருந்தா அப்புறம் பார்ப்போம். இன்னொரு நாள் ஐ டெல் யூ அபவுட் அவர் பிரெயின் வேவ். இப்ப நிறைய பேருக்கு கோவம் வருது, ஸ்ட்ரெஸ் ஆகி, இப்ப உள்ள ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ன்றீங்க, டென்ஷன் அப்படின்றீங்க, ஸ்ட்ரெஸ். அதுக்கு என்ன காரணம்னா நம்ம பிரெயின்ல வந்து நிறைய நியூரான்ஸ் இருக்கு. பிரெயின் இஸ் மேட் அப் ஆஃப் நியூரான்ஸ். I can do it. Sandhya is giving, I can do it. Good is always with me. I am the winner. Today is my day. Yes, good Sandhya. Keep it up. I am the best. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் you create your own positive affirmating statements. இதே மாதிரி உங்களோட ஓன் ப்ரேயர் அப்படி என்ன பண்றது, இதை ஒட்டி வச்சிடணும், மிரர்ல ஒட்டி வச்சிடணும், வால்ல ஒட்டிடணும், கதவுல ஒட்டிடணும். எங்க பார்த்தாலும் உங்க வீடு ஃபுல்லா பாசிட்டிவ் வேர்ட்ஸா தான் இருக்கணும். ஸ்மால் வேர்ட்ஸ். Yes, I can. I am happy. I am the winner. It is possible. அந்த மாதிரி எல்லா ஆல் பாசிபிள் வேர்ட்ஸ், ஆல் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, நிறைய பாசிட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கும். அதை ஃபுல்லா நீங்க அங்கங்க ஒட்டி பாருங்க. ஒன் டே வேணா ட்ரெயின், இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டா வச்சு பாருங்க. நாளைக்கு என்ன பண்ணுங்க, எல்லாரும் டேக் ஆல் பாசிட்டிவ் வேர்ட்ஸ். Yes, Kavya is giving, I am the best, I can do it. God is always with me. I am the winner. Today is my day. Good Kavya. Keep it up. இதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அதே மாதிரி நிறைய பாசிட்டிவ் அஃபர்மேட்டிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறைய எழுதி வீடு ஃபுல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. வீட்டுல திட்டினாலும் பரவாயில்ல, வீட்டுல அழுக்கா போது திட்டினாலும் பரவாயில்ல, நோமா இது வந்து ரொம்ப அவங்களையும் படிக்க சொல்லுங்க. தமிழ்ல எழுதி ஒட்டுங்க, உங்க அம்மாக்கு அப்பாக்கும் தமிழ்லயும் இங்கிலீஷ்ல தமிழ் ரெண்டுலையும் எழுதி ஒட்டுங்க. யூ see the changes.
என்ன சேஞ்சஸ் நீங்களே ட்ரை பண்ணி 1 வீக் இதை ட்ரை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீக் ப்ரோக்ராம்ல நீங்க வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. ஃபீட்பேக் ஷேர் பண்ணி உங்களோட இதை நீங்க சொல்லுங்க. Now 1 or 2 students can give the feedback about the program. நம்ம என்ன மாதிரி ப்ரோக்ராம் வச்சுக்கலாம், எது இம்ப்ரூவ் பண்ணலாம், எது நம்ம சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீட்பேக். சார் ஜெயவடிவேல் சார் மேடம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க கொஞ்சம் அன்மியூட் பண்ணா உங்க ஃபீட்பேக் கொஞ்சம் வாங்கிடலாம் சார். இந்த டைம்ல கொஞ்சம் அவர் சார் கொஞ்சம் ரெடி ஆகிற வரைக்கும் பர்மிஷன் கிராண்டட் தே கேன் ஏபிள் டு ஸ்பீக் மேடம். இல்ல அது அப்ப யார் வேணாலும் நம்ம அன்மியூட் பண்ணி பேசலாம் மேடம். Dear students, you can 1 or 2 students unmute your mic and so today what is your exercise now? Today you all are going afternoon, you are taking all positive words. எவ்வளவு மேக்ஸிமம் பாசிபிள் வேர்ட்ஸ் இருக்குமோ பேப்பர்ல எழுதுங்க. எழுதி வால்ல, டோர்ல, மிரர்ல எல்லா இடத்துலயும் ஒட்டிடுங்க. வீடு ஃபுல்லா ஒட்டிடுங்க. வீடு அழுக்கானாலும் பரவாயில்ல, எல்லா இடத்துலயும் ஒட்டுங்க. ஒட்டிட்டு எங்க தமிழ்லையும் ஒட்டுங்க, இங்கிலீஷ்லயும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்க ஃபாதர் மதர் எல்லாரையும் படிக்க சொல்லுங்க. நீங்களும் ஃபுல் அண்ட் ஃபுல் அகைன் நீங்க எங்க திரும்பினாலும், லெஃப்ட்ல திரும்பினாலும், ரைட்ல திரும்பினாலும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் எங்க போனாலுமே you must see only the positive words. Sir, Paneerselvam sir, is it ready, sir? Paneerselvam sir? Sir, Jayavadivel sir? 5 minutes, ma'am. 5 minutes. Okay, Jayavadivel sir? Jayavadivel sir? மேடம் சொல்லுங்க மேடம். About college rules பத்தி கேக்குறாங்க sir. About the college கேக்குறாங்க. Can you say something about that, sir? College rules என்ன? College about the college. எல்லாருக்கும் உங்களுக்கு ஹேண்ட் புக் கொடுப்பாங்கம்மா. ஹேண்ட் புக்ல எல்லாமே இருக்கும். இந்த நெக்ஸ்ட் வீக்ல அதெல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு we will inform you everything. இப்போ 1 or 2 students give your feedback about the orientation program. கொஞ்சம் அன்மியூட் பண்றீங்களா சார்? ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் மேம் பர்மிஷன் கொடுத்தாச்சு மேடம். யாரும் அன்மியூட் பண்ணி பேசலாம். ஸ்டூடண்ட்ஸ், டியர் ஸ்டூடண்ட்ஸ், யாராவது ஃபீட்பேக் சொல்லுங்கம்மா ரிகார்டிங் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம். எது என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், வாட் ஆர் த திங்ஸ் யூ எக்ஸ்பெக்ட், என்ன எதிர்பார்க்குறீங்க, அதெல்லாம் சொல்லுங்கம்மா. so that we can modify the next month program. Students, யாராவது அன்மியூட் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. has entered the waiting room for this meeting. Hello ma'am, I'm Sanjana from CSE group ma'am. Sanjana, yes ma'am, tell ma'am. Yes ma'am, our orientation program was very good ma'am. We learned many things and
It was very interesting, ma'am. Please continue this program. Yes, ma. Yes, ma. Thank you, ma. Thank you. Anything you want to? How? No suggestions, ma'am. Yes, ma. Okay. Thank you. Thank you, Thank you, Sanjana. ma'am. What's your name? Thank you. Introduce yourself, ma. You tell your name, please. Pardon, ma. Unga mic break or voice break ஆகுதுமா? Dharanishwari from Triple E department. Yes, ma. You tell, ma. Ma'am, orientation program is very good. எங்களை ஒரு நல்லா இருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து மேத்ஸ் கிளாஸ் நடந்துச்சு மேம். நீங்க கிளாஸ் எடுத்தீங்களே. வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா, கொஞ்சம் மைக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்தீங்களே மேம். எஸ் மா. क्वेश्चन கேட்டு ஆன்சர் பண்றேன். அந்த மாதிரி வீடியோ வந்து நல்லா இருக்கும் மேம். கொஞ்சம் இன்டராக்டிவா அந்த எஸ் மா, டெஃபினெட்லி இன்டராக்டிவா அந்த வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் கேட்டோம், குவிக் மேத்தமேட்டிக்ஸ் கேட்டோம், கேலண்டர் கேட்டோம், அண்ட் பசில்ஸ் கேட்டோம். அது மாதிரி டெஃபினட்டா வில் டு. அதுக்கு ஒரு 10 minutes டெய்லி இன்டராக்ட் பண்ணிக்கலாம், ஒரு 5 minutes இன்டராக்ட் பண்ணிக்கலாம். எஸ் மா, குட் சஜஷன். வெரி குட் சார் தர்ணேஸ்வரி, குட் சஜஷன். வேற யாருமா? Hello, ma'am. Shalini. Shalini. Yeah, Shalini. Good ma. Tell ma. Good morning, ma'am. Good morning, ma. Ma'am, I want to change my group to EC, ma'am. Ma'am, that you consult with your mentor, ma, because there's a feedback session. நீங்க உங்க மென்டார்ட்ட கன்சல்ட் பண்ணுங்கமா regarding this. I don't know who is the mentor to me, ma'am. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்கல, ஃபோன் நம்பர்ல டெய்லி வருது இல்லம்மா? Yes, ma'am. அதுதான் அவங்க தான் மென்டார். Hello. Okay. Yes, Hello. sir. Yes, sir. Ma'am, you see my PPT, ma'am? Yes, sir. It's visible, sir. It is visible. Okay, ma'am. We'll start, Okay. ma'am. Yes, ma'am. Yes, sir. You can start. So after some time, we have the feedback. On the end of the session, we'll have the remaining feedback. Now, sir is ready. He is going to start. So welcome you, sir. Please take over the session. Sir, voice கொஞ்சம் break ஆகுது மாதிரி Topic is hello. Sir, voice கொஞ்சம் break ஆகுது, கொஞ்சம் adjust பண்ணிக்கோங்க. Yes, sir. Sir, audible. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. இந்த இது மட்டும் பண்ணிட்டா டென்ஷன்ல போயிடும். So the today topic is applications of physics in real life. Physics is used in every technology. It is known to have a strong influence Sir, in the your audio minds is much of the young breaking. people. Sir, excuse me, sir. Your audio is very much Hello? breaking. Audio ரொம்ப break ஆகுது, sir. Please கொஞ்சம் adjust பண்ணுங்க, sir. Your mic. Please adjust your mic. A minute, ma'am. Dr. Pannichellam, sir. Okay, you can continue your feedback, ma. Sir, till he is getting ready. JDL, sir. Hello. Yes, ma. Hello. Yes, sir. It is audible, sir. You can continue, sir.
Okay. But voice is breaking still, sir. Please adjust your mic, sir. Okay, okay, ma'am. Now it's clear, sir. Now it's clear. Okay. Oh. Oh. The today topic is applications of physics in real life. So physics is used in every technology. Physics is known to have a strong influence on the minds of the young people and expands the bounds of. It also involves the fundamental knowledge required for development of technology. In other words, it contributes the technological infrastructure of the world. Physics also has an important role to play in the field of history, biology, and other fields of, as it helps us enhance our understanding. So without physics, it is not possible to study the concept or to understand the basics of other branches of sciences. So the world would not witness any progress without physics. From all the previous era only because of the scientific inventions which are in daily use of mankind. The life of today's human being is completely depends upon the machineries and industries, such as the bicycle, cars, motor vehicles, planes, aeroplanes, telephone, wireless, TVs, radios, electricity generation, electrical appliances in houses, Sir, excuse me, sir. hospitals. Voice is breaking, sir. Clear-ஆவே இல்ல sir எதுவுமே. Please கொஞ்சம் adjust பண்ணுங்களேன் sir. Hello, ma'am. Clear-ஆ இல்ல sir. ரொம்ப break ஆகுது sir. Voice break. Hello. Yes, sir. Yeah, the electricity generation, electrical appliances, houses, hospitals, and offices all are due to the application of physical laws. So the industrial revolution is based on technology, which is the applications of physics and other branches of science. So the life is so much depend upon technology nowadays. So before enter this topic, you know the physics of the human body. The laws of physics are used to explain several body functions, including the mechanics of muscles and body movements, fluid mechanics of blood and air flow, hearing and optic properties of the ears, vision optics, heat and energy, acoustics, and electrical signaling. So you know that the human body is a mobile physics laboratory. Why the human body is a mobile physics laboratory? So the human body is working in the motion and balance,
fluid and pressure, energy, acoustics, optics, and electricity. So from an engineering perspective, the musculoskeletal system is a structure and a machine that provides balance and motion. The functions of the cardiovascular system, breathing and pulse, are governed by laws of fluid and pressure. So the brain is a computer which is an electrical connections called the nervous system. So the human bone is 5 times stronger than steel by weight. So you know that the human brain can process 100 instructions per second. The best computers can only reach billion seconds per seconds. So human brain is a quantum mechanical concept. Human body gives off enough heat in 30 minutes to boil half gallon of water. So you know that we are about 1 centimeter taller in the morning and in the evening. So the human heart creates enough squared blood 30 feet in the air. Sir, excuse me, sir. இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்களா சார்? ரொம்ப கொஞ்சம் பிரேக் ஆகுது சார். ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றீங்களா சார் உங்க மைக்க? ஓகே. ஓகே மேம். கொஞ்சம் பக்கத்துல வச்சு வேணா பேசுங்க சார். இல்ல கொஞ்சம் வேணா வேற இடத்துல வச்சு டவர் ஓகே ஓகேங்க மேம். ஓகேங்க. The musculoskeletal system includes muscles. Note that the muscles generate force. Pardon ma'am? பைலிங்குவலா கேக்குறாங்க சார். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்குவலி. சோ இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா இருக்கும் சார். ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றாங்க சார். Pardon ma'am? இன்னும் பிரேக் ஆகுது சார். வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகுது. ப்ளீஸ் அட்ஜஸ்ட் யுவர் மைக் சார். Sir, please check your audio, sir. Sir, கொஞ்சம் bilingual தமிழ் as well as English ரெண்டுலயும் கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். Because Tamil medium students are asking in Tamil. So bilingual கொஞ்சம் சொல்லிருங்க சார். கொஞ்சம் audio please check, sir. Please check your audio, sir. Okay. So meantime, some of the students can give your feedback, ma. Jayvadivel sir. Jayvadivel sir. Jayvadivel sir. மேடம் சார் கொஞ்சம் அன்மியூட் ஸ்டூடண்ட்ஸ் அன்மியூட்ல இருக்காங்களா சார்? பண்ணிடுவாங்க மேடம். ஆமா சார். ஸ்டூடண்ட்ஸ் சார் வர வரைக்கும் ஃபீட்பேக் சொல்லுங்க சார். கொடுத்தாச்சு மேடம். Hello, ma'am. Ma'am. Hello, ma'am.
Hello, ma'am. Yes, ma. Tell me. Please share your feedback. Hello, ma'am. Yes, ma. Yes. Tell your name, branch, and give your feedback, ma. Yes, ma'am. I'm J. Sharmishri from CS department, ma'am. Janshri, your name, please. Sharmishri, ma'am. Okay, yes, ma. Sharmishri, yes, share your feedback, ma. Ma'am, this orientation program was really amazing, ma'am. The idea was beautiful, ma'am, actually. Yes, ma. And issuing certificates at the end of each orientation program was amazing, ma'am. Friday, Yes, we get the certificate through email, right, ma'am? yes, very good, ma. That was really inspiring to attend more programs, ma'am. Yes, ma. Really, okay. Thanks a lot. Thank you. Good. And anything you want to add or you want to improvise that? Then Vedic math session was also very useful to us, ma'am. Yes, really good. To Because improve our maths skills and making it faster, it is also very useful, ma'am. yes, ma. That's a very good brain activation technique. Yes, ma'am. Yes. Anything you want to improve for the improvisation? Any suggestion from your side? And actually, I would like to thank all the authorities who are responsible for this orientation program, ma'am. It was really useful for us, ma'am. Yes, ma. You ask your friends also to attend the program. Okay, your neighbors, Sure, friends, ma'am. Sure, classmates. ma'am. Okay. Sure, ma'am. Sure. Thank you, Sharmishri. Thank you so much for your valuable suggestion. And anybody else, ma? Deepika? Audible, ma'am? Hello, ma'am? Yes, sir. My Yes, voice sir. is Audible. audible, ma'am? Yes, sir. Audible, sir. Okay, ma'am. I'll Yes, start, sir. ma'am. Yes, sir. You can start, sir. Proceed, sir. Okay. So the musculoskeletal system includes muscles, tendons, bones, and joints. You know, muscles, நம்ம சதை வந்து generate force, ஒரு விசையை உற்பத்தி பண்ணுதுங்க. Tendons, you know that tendons transfer force to bones. You know that tendons means connect tissue, muscles to bone. நம்ம சதையிலிருந்து நம்ம எலும்புக்கு ஒரு ஃபோர்ஸை, ஒரு விசையை கொடுக்கக்கூடியது tendons. Bones move if enough force is transmitted. நானு குண்டா, இங்க ஒரு பேனு, Joints. குக்கரு, இது சேரு, Joints allow bones to move. So in physics, these four components, muscles, tendons, bones, and joints form a system of simple machines. நம்ம உடம்பு வந்துங்க ஒரு சாதாரண ஒரு எந்திரம் அப்படின்னு சொல்றோம். So the musculoskeletal machines, the system uses three types of simple machines: levers, நெம்புகோல் படிச்சிருக்கோம் சின்ன கிளாஸ்ல, வீல் ஆக்சிஸ் ஒரு சக்கரை சுழற்சி, அண்ட் புல்லிஸ், இது மூணு நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம். ஸோ சிம்பிள் மெஷின்னா என்னங்க? மெஷின் இன்க்ரீஸ் த மெக்கானிக்கல் அட்வான்டேஜ். ஸோ தி ஃபங்க்ஷன் இன் 4 ways: பேலன்ஸ், மல்டிபிள் ஃபோர்ஸ், என்ஹான்ஸ் ஃபோர்ஸ், ஒரு விஷய என்ஹான்ஸ் பண்றது, தூண்டுறது, என்ஹான்ஸ் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அண்ட் ஸ்பீட், இயக்கம், வேகம். So alter direction of applied force. You know that நெம்புகோல்னா என்னன்னு படிச்சிருக்குங்க. For example, a rigid bar rotates about a fulcrum. So this is the fulcrum, அச்சு,
fulcrum in response to an applied force and resistance load. So in the body, rigid bar is a bone. நம்ம எலும்பு தாங்க rigid bar. fulcrumங்கிறது joint. force அப்படிங்கிறது muscles, தசை. load அப்படிங்கிறது நம்ம எடுக்கிற weight, object, any இது. So the rigid bar rotates about the fulcrum in response to the applied force and a resistance load. So you know that the types of lever, doing a push up, இது one type of நெம்புகோல் தாங்க. நம்ம தலையாட்டுறோம், நோடிங் யுவர் ஹெட், தலையசைக்கிறோம், லிஃப்டிங் வெயிட்ஸ், வெயிட் வந்து தூக்குறோம், வாக்கிங் நடக்கிறோம், இது எல்லாமே ஒரு நெம்புகோல் வகை அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வீல் ஆக்சிஸ் நம்ம சோல் ஜாயிண்ட் இருக்குங்களா, நம்ம தோள்பட்டையோட ஜாயிண்ட், அதான் வீல் ஆக்சிஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ தி ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் when wheel applies forces. So the wheel அப்படிங்கிறது forearm, so this whole joint, so allows us to throw things fair and fast without much effort. அதே மாதிரி pulleys change the direction of the applied force. நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறப்ப நம்ம திரும்புறோம். ஃபார் எக்ஸாம்பிள் முட்டியோட knee joint, அதான் பட்டிலா அப்படின்னு சொல்றோம். So which is our center of gravity? அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அந்த புவியீர்ப்பு மையம் எங்க இருக்குது அப்படின்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி சேஞ்சஸ் இன் நம்ம ஏஜை பொறுத்து சேஞ்ச் ஆகும், நம்ம கேர்ள்ஸ் பாய்ஸ் இதை பொறுத்து சேஞ்ச் ஆகும், லோடு நம்ம எடுக்கிற லோடை பொறுத்து சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் வந்து இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி, இந்த மைய விசை வந்து எப்படி இருக்குன்னா நம்ம பாடி விட்டு விலகி கூட இருக்கும். சேஞ்ச் இன் தி கிராவிட்டி ஆக்ட் as out of the body. You know that sound. What is sound? Sound is made when air molecules to vibrate. காற்றில இருக்கக்கூடிய மூலக்கூறுகளுடைய அசைவுனாலதான் நம்ம பேசுறது கேட்கிறோம். So an acoustics burst utilize the human body as a communication channel. நான் பேசுறோம் உங்களுக்கு கேக்குது, நீங்க பேசுறீங்க எனக்கு கேக்குது. ஒரு communication channel to propagate information across different devices. So the proposed system can propagate acoustic under 20 kilohertz. So this, you know that you already studied in the lower class. நம்ம சின்ன கிளாஸ்ல எல்லாம் படிச்சிருக்கோங்க. ஒலியை பத்தி நம்ம படிச்சிருக்கிறோம். 3 இதா பிரிக்கிறோம்: இன்ஃப்ராசானிக் சவுண்டு, ஆடிபிள் ரேஞ்சு, எப்போ அல்ட்ராசானிக்ஸ் அப்படின்னு 3 இதா படிச்சிருக்கோம். சரிங்களா? இதுல வந்து ஆடிபிள் ரேஞ்ச் 20 Hz to 20,000 Hz மட்டும் தான் நம்ம காதால கேட்க முடியும். The infrasonic sound but are heard by human ear. Ultrasonic beyond 20,000 Hz are not heard by human ear. Some animals can detect and produce the ultrasonic and infrasonic sound waves. Next, optics of the human body. நம்ம லைட் உடம்புல என்னங்க சொல்றோம்? ஆப்டிக்ஸ் ஆஃப் தி ஹியூமன் பாடி. தி ஹியூமன் பாடி அண்டர் தி அப்சார்ப்ஷன் ஆஃப் நேச்சுரல் சன்லைட், நம்ம சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த சன்லைட் நம்ம பாடி அப்சர்வ் பண்ணுதுங்க. ஹேஸ் டெவலப்டு ஆப்ட் மெக்கானிசம். இது ஒரு ஒளியியல் மெக்கானிசம் to together and localize NIR photon in the most sensitive area of the human body. இதெல்லாம் வந்து அந்த சன்லைட் சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த ஒளி கதிர்களை எதெல்லாம் இது பண்ணுதுன்னா, பிளட் வெசல்ஸ், நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ், ரெட்டினா கண்ணு, பிரைன், நம்ம ஸ்கின் தோல், ஈவன் இன் தி ஃபீட்டஸ், நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த ஒரு பேபி குழந்தை கூட வரக்கூடிய அந்த சூரிய ஒளிய வாங்கிக்குது, அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட், ஹீட் அண்ட் எனர்ஜி. Human body uses chemical potential energy stored internally to do work, and that process also generates thermal energy. So you release as exhaust heat. நம்ம உடம்பு அதான் ஏற்கனவே சொன்னாங்க, நம்ம உடம்பு வந்து ஒர்க் பண்ற another one point, the human body generates electricity. ஃபுல்லாவே வந்து எலிமெண்ட்ஸ் ஆல் ஆனது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ எலிமெண்ட்ஸ் இன் அவர் பாடிஸ் லைக் சோடியம், பொட்டாசியம், calcium and magnesium have a specific electric charge. Almost all our cells can use these charged elements called ions to generate electricity.
the flow of charges across the cell membrane is what generates electrical currents. நம்ம ஒரு ஹியூமன் பாடி few watts வந்து நம்ம உடம்புல எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுது. எப்படி ஜெனரேட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த எலிமெண்ட்ஸ் சோடியம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம்லாம். ஸோ இன்னொரு தட் அதனால நம்ம என்ன சொல்றோம், நம்ம உடம்ப வந்து ஒரு நடமாடக்கூடிய ஒரு இயற்பியல் ஆய்வகம் அப்படின்னு சொல்லி தெரியுதா. ஹீட் ஜெனரேட் பண்ணுது, எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணுது, நம்ம பாக்குறோம் சரிங்களா, கேட்கிறோம், காதால கேட்கிறோம் சரிங்களா. ஸோ ஹியூமன் பாடி இஸ் எ மொபைல் பிசிக்ஸ் லேபரட்டரி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சரிங்களா. இதுல வந்து ஃபர்ஸ்ட் நியூட்டன் ஃபர்ஸ்ட் ஆஃப் மோஷன், நியூட்டன்ஸ் முதல் விதி, நியூட்டனுடைய இரண்டாம் விதி, நியூட்டனுடைய மூன்றாவது விதின்னு நம்ம படிச்சிருக்கிறோங்க. இப்ப நம்ம நிறைய கார்ல போறப்ப சீட் பெல்ட் எதுக்குங்க போறோம்? ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது அப்படின்னா நம்மள பாதுகாக்கிறதுக்காக போய் எதுலையும் இடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பார்க்கணும். ஸோ தி நியூட்டன் ஃபர்ஸ்ட் ஆஃப் மோஷன் எக்ஸாம்பிள்ஸ் இன் டெய்லி லைஃப், wearing a seat belt in a car while driving an example of Newton first of motion. நியூட்டனுடைய முதல் இயக்க விதி அப்படின்னு சொல்றோம். எப்படி சொல்றோம்? in case of collision or any car accident, your seat belt help prevent your body moving in forward direction at resist, தடுக்குது, எதுலையும் அடிக்காம தடுக்குது. resist being stopped because of inertia of motion சொல்றோம். இதான் நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் சொல்றோம். நெக்ஸ்ட் நியூட்டன் செகண்ட் லா, நியூட்டனுடைய இரண்டாவது எக்ஸாம்பிள் சைக்கிள்ங்க. So the Newton's second law of motion says that acceleration, அலைவுகள் acceleration happens when a force acts on a mass. For example, your bicycle is a good example for this Newton's second law at work. நிறைய பேர் சைக்கிள் ஓட்டணும், இப்போதான் யாரும் சைக்கிள் அதிகம் ஓட்டுறது இல்லை, எல்லாம் வண்டி ஓட்டிகிட்டே இருக்கிறோம். இன்னொரு 10-20 years மியூசியத்துல தான் சைக்கிள் பார்ப்போம் சரிங்களா. ஒரு பைசைக்கிள், நம்ம சைக்கிள் தான் ஒரு வெயிட் மாஸ்ன்னு வச்சுக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், பெடல் போடுறோம். நம்ம என்ன பண்றோங்க, பெடல் போட்டு அதுக்கு ஒரு விசையை கொடுக்குறோம். அப்ப என்ன பண்ணுதுங்க, when you push on the pedals your bicycle accelerate, முன்னோக்கி செல்கிறது அப்படின்னு சொல்றோம். you are increasing the speed, வேகமா பெடல் போடுறோம், அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குறோம், கொடுக்குறப்ப வேகமா முன்னோக்கி போகுது. you are increasing the speed of bicycle applying force to the pedals. பெடல் மூலியமா அதுக்கு நம்ம விசையை கொடுக்கும் பொழுது சைக்கிள் முன்னோக்கி செல்கிறது அப்படிங்கிற நியூட்டன் நம்ம அது மூவ் ஆகுது. எது? பைசைக்கிள். பைசைக்கிள் மட்டும் இல்ல, நம்ம ஒரு பொருளை தள்ளுறோம், இழுக்கிறோம், எல்லாமே வந்து இந்த நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், இரண்டாவது இயக்க விதி. சரிங்க, நம்ம இப்ப நடக்கிறோம், அதுக்கு என்னங்க வெரி இம்பார்ட்டன்ட், அதான் நெக்ஸ்ட் பாருங்க. ஃபிரிக்ஷன், உராய்வு. நம்ம திடீர்னு போங்க டிக்கெட் விழுந்துரும், ஏன் டிக்கெட் விழுவோம்? அங்க ஃபிரிக்ஷன் இல்ல, உராய்வு. அந்த உராய்வு அதனால இருக்கக்கூடிய பொருளுக்கும் இடையிலான அந்த ஃபிரிக்ஷன், அந்த உராய்வானது இல்லாததால பேலன்ஸ் பண்ண முடியல. சோ ஃபிரிக்ஷன் Hello, sir. Hello. Yes, sir. Audible. Sir, please continue. ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம். இப்போ வர ரீசன்ட் கார் எல்லாமேங்க ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குங்க. நம்ம ஸ்பீடா போய் நம்ம பிரேக் போட்டாலும் வண்டி என்ன ஆகாது, ஸ்கிட் ஆகாது. அப்போ உள்ள என்ன நடக்குதுங்க, ஃபிரிக்ஷன், அந்த உராய்வு ரொம்ப குயிக்கா வந்து அந்த டயரை வந்து நிறுத்துது சரிங்களா. அதனால வண்டி வந்து ஸ்கிட் ஆகுறது. நார்மல் வண்டி வந்து அழுத்தணும்னு என்ன ஆகும், குயிக்கா இதாகி அப்படியே ஸ்கிட் ஆயிரும் சரிங்களா. இது வந்து நியூட்டனுடைய செகண்ட் லா. ஸோ தி நியூட்டன் செகண்ட் லா டெல்ஸ் தட் force is equal to the rate of momentum. So in a car accident, the driver of the vehicle will typically go from moving. So this means that the rate of change of momentum,
உந்தமானது மாறுபடுகிறது. So this means that the rate of change of momentum will be particularly fast. ரொம்ப வேகமா நடக்குது, causing the impact of the driver's body on the steering wheel or dashboard to be very large. So the next the airbag அதுதாங்க. Airbag reduce the rate of change of momentum of the driver's body, thereby reducing the impact of the driver on the front interior of the car. நம்ம வேகமா போயிட்டு இருக்கிறோம், போய் வேகமா அடிச்சோன்னா என்ன ஆகுதுங்க, அந்த சென்சார் உடனே சொல்லுது ஆக்சிடென்ட் ஆன உடனே அடுத்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அங்க இருக்கக்கூடிய நைட்ரஜன் அந்த கேஸ் ஃபில் பண்ணக்கூடிய அந்த கேஸ் இது வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே அந்த ஏர் பேக் முன்னாடி ஸ்டேரிங்ல இருக்கக்கூடிய அந்த ஏர் பேக்ல இது பண்ணி அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நம்ம பாடி வந்து தடுத்துருது, ரெசிஸ்ட் பண்ணுது. தடுக்கிறதுனால என்ன ஆகுங்க, நம்ம ஸ்டேரிங்ல போய் சடனா நம்ம பாடி போய் அடிக்காது. அதனால வந்து இப்ப நிறைய வந்து நம்ம சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் ஒரு சேஃப்டிங்க, ஏர் பேக் ஒரு சேஃப்டி. நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன். நம்ம சின்ன கிளாஸ்ல படிச்சிருக்கோம் நியூட்டனுடைய மூன்றாவது விதி. to every action there is always an equal and opposite reaction அப்படின்னு படிச்சிருக்கோம். தமிழ்ல நாம் படிச்சிருக்கோம் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு சமமான எதிர்வினை உண்டு அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோங்க. இப்போ ஒரு பால் எடுத்துக்கிறோம், எடுத்து ஒரு ஃபோர்ஸ் விசையை கொடுத்து வேகமா கீழே தரையில அடிக்கிறோம், ஃபோர்ஸா மேல வருதுங்க. இன்னும் ஃபோர்ஸ் நீங்க அதிகமா கொடுத்தீங்கன்னா அதிகமா மேல வரும். அதுதாங்க ராக்கெட்டோட பிரின்சிபல். ராக்கெட் இதுல இந்த நியூட்டனுடைய தேர்ட் லா ஆஃப் மோஷன் தாங்க யூஸ் பண்றாங்க. எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு மேல வரும் அப்படிங்கறதுதான். So the Newton third law states that for every action means force in nature, there is an equal and opposite reaction. So the rocket is works in the based on the principle of this Newton third law of motion. So the Newton's law என்ன சொல்றாங்க, every action has a equal and opposite reaction. ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. So in the rocket, burning fuel creates a push on the front of the rocket, pushing it forward. So this creates an equal and opposite push on the exhaust has backwards. அதனாலதாங்க ராக்கெட் வந்து எந்த அளவுக்கு நம்ம கீழே புகையை கக்கிட்டு போகுதோ, போர்ஸ கொடுக்குதோ அந்த அளவுக்கு மேல போகுது அப்படிங்கிற அந்த நியூட்டனுடைய மூன்றாவது இயக்க விதியின் அடிப்படையில இந்த ராக்கெட் ஆனது செயல்படுகிறது. நெக்ஸ்ட் பிசிக்ஸ் ஆஃப் வாக்கிங். நம்ம வாக்கிங் போறோம், ஏதோ போறோம் நடக்கிறோம் அப்படிங்கிறது இல்லைங்க. இந்த நடக்கிறது கூட நியூட்டனுடைய மூன்றாவது விதி. ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. So while walking, a person pushes the ground in the backward direction. நம்ம என்ன பண்றோம், பின்னாடி ஒரு கால இப்படி தள்ளுறோம், அப்ப இன்னொரு கால முன்னாடி போறோம். So while walking, a person pushes the ground in the backward direction and the ground in return pushes the person in the forward direction. நம்ம பின்னோக்கி தள்ளுறோம், நம்ம இது என்ன பண்ணுது, பூமி அந்த கிரவுண்ட் நம்மள முன்னோக்கி தள்ளுது. So thus making is walk. அதனால தாங்க நம்மளால நடக்க முடியுது. ஃப்ளைட் எந்த விதியின் அடிப்படையில செல்கிறது, பெர்னாலிஸ் தியரத்தின் அடிப்படையில இந்த ஃப்ளைட் ஆனது செல்கிறது. உங்களுக்கு தெரியும் இது ரைட் பிரதர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஹலோ டிஸ்டர்பன்ஸ் மேம். மணிவர்ஷினி ப்ளீஸ் அன்மியூட் யுவர் மைக். மணிவர்ஷினி ப்ளீஸ் unmute your mic please. Yes sir, you can proceed sir. Yeah, flight ஆனது இந்த ரைட் பிரதர்ஸ் என்ன பண்ணாங்க, ஏன் காகம் இதெல்லாம் வந்து பறந்து போகுது, நம்மளால ஏன் வந்து பறந்து போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு கையிலயும் ஒரு ரக்கையை கட்டி பறந்து பார்த்தாங்க. ஆனா பறக்க முடியல. ஏன் பறக்க முடியல, அதுக்கும் தனி 4 விதையான விசைகள் இருக்கிற பொழுது அந்த விசைகள் இருந்தால் மட்டுமே மேலே எழும்ப முடியும் என்ற கான்செப்ட் அவங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு 1 month 2 months 1 year இப்படி கஷ்டப்பட்டு தான் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு ஃபிளைட் மேல போகணும்னா இல்ல ஒரு காகம் ஒரு பருந்து மேல போகணும்னா அதுக்கு 4 விதமான விசைகள் தேவைப்படுகிறது. 4 types of ஃபோர்ஸ் நமக்கு தேவைப்படுகிறது. அது இருந்தால் மட்டும்தான் மேல போக முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க. So the Bernoulli's contribution to the flight physics centers around the discovery of the decreased pressure of the fluid as velocity increases.
எப்போ வந்து பிரஷர் அழுத்தமானது குறைகிறதோ அங்க திசை வேகமானது அதிகரிக்கும். ஸோ தி பெர்னாலிஸ் பிரின்சிபல் இஸ் ஃபண்டமெண்டல் பிசிக்ஸ் ஆஃப் ஏரோடைனமிக்ஸ். ஏரோடைனமிக்ஸ்ல ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபலே அதாங்க பெர்னாலிஸ் தியரம் தான். அது இல்லைன்னா இன்னைக்கு எந்த ஃபிளைட்டும் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. ஸோ தி ஏரோடைனமிக்ஸ் இன்வால்வ்ஸ் a combination of 4 different forces. அது என்னங்க, லிஃப்ட், வெயிட், ட்ராக் அண்ட் த்ரஸ்ட். இந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் தான் விசைகளானது. இந்த 4 விதமான விசைகளானது தான் ஒரு விமானத்தை இயக்குகிறது அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு பெர்னாலிஸ் தியரம்னா என்னன்னு தெரியும். ஸோ தட் தி டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி எந்திர ஆற்றலானது ஆஃப் த ஃப்ளோயிங் ஃப்ளூயிட் comprising the energy associated with the fluid pressure, the gravitational potential energy of the elevation and the kinetic energy of the fluid motion, so remains constant. அதுதான் பெர்னாலிஸ் தியரம். இந்த பெர்னாலிஸ் தியரத்தின் அடிப்படையில் இந்த விமானமானது இயங்குகிறது. இன்னொன்னு என்னங்க பெர்னாலிஸ் தியரத்தில் நம்ம யூஸ் பண்றோம், நம்ம வீட்டில் யூஸ் பண்றோங்க வேக்யூம் கிளீனர். வேக்யூம் கிளீனர் ஆனது எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறது? வேக்யூம் கிளீனர் வந்து பெர்னாலிஸ் தியரத்தின் அடிப்படையில் இயங்குகிறது. எப்படி பெர்னாலிஸ் தியரத்தின் அடிப்படையில் இயங்குகிறது? ஸோ தி வேக்யூம் கிளீனர்ஸ் ஒர்க் பிகாஸ் ஆஃப் பெர்னாலிஸ் பிரின்சிபல் which states that as a speed air increases, ஒரு காற்றினுடைய வேகம் அதிகரிக்குங்கிற பொழுது அதனுடைய அழுத்தமானது குறைகிறது. அதே தாங்க ஏர்ல இருக்கக்கூடிய ஸ்பீடு விசை வேகமானது அதிகரிக்கிற பொழுது பிரஷர் ஆனது குறைகிறது, அழுத்தமானது குறைகிறது அப்படிங்கிறதாங்க அந்த பெர்னாலிஸ் இதுல சொல்றோம். அதுவும் வேக்யூம் கிளீனர்ஸ்லயும் அதுதாங்க யூஸ் பண்றோம். It states that the speed of the air increases, the pressure decreases. So air will always flow from a higher pressure area to lower pressure area. குறைந்த அழுத்தம் உள்ள பகுதியிலிருந்து அதிக அழுத்தம் உள்ள பகுதியிலிருந்து குறைந்த அழுத்தம் உள்ள பகுதிக்கு ஒரு காற்றானது செல்லும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க. அதுதாங்க. So air will always flow from a higher pressure area to a lower pressure area to try to balance out the pressure. So இந்த வேக்யூம் கிளீனர், ஃபிளைட் எல்லாமே பெர்னாலிஸ் தத்துவத்தின் அடிப்படையில இயங்குகிறது அப்படின்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் கிராஃப்ட். ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அந்த அடிப்படையில் தான் இயங்குகிறது. A spacecraft in sunlight becomes charged by the photoelectric effect. நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட்டுக்கு வந்து இங்கிருந்து எவ்வளவுதான் நம்ம ஸ்டோர் பண்ணி வந்து அதுக்கு சார்ஜ் வந்து நம்ம கொடுக்க முடியாது. அதே என்ன பண்ணிக்குதுங்க, மேல சுத்திட்டு இருக்கும் பொழுது அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆனது மேல சுத்திட்டு இருக்கிறப்ப தானாவே வந்து சார்ஜ் வந்து ஜெனரேட் பண்ணிக்குது. சரிங்களா, தானாவே அதுக்கு தேவையான அளவு மின்சாரத்தை தானே உற்பத்தி செய்து கொள்கிறது. அதனால பல வருஷம் சுத்திட்டு இருக்குது. சரிங்களா, ஸ்பேஸ் கிராஃப்ட். So a spacecraft in sunlight becomes charged by the photoelectric effect. The same effect used in video cameras, the eye and solar cells, எல்லாமே இதே சேம் எஃபெக்ட் தாங்க. If a photon of light has enough energy, it will free the electron to generate the electric current. அதாங்க photoelectric effect. சரிங்களா, photoelectric effect is the emission of electrons. Electron வெளியீடு, emission of electrons when electromagnetic radiation such as light hits a material. So the electrons emitted in this manner are called photoelectrons. So the phenomenon is studied in எதில் நம்ம படிச்சிருக்கோம்னா condensed matter physicsல படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வாட்டர் ஹீட்டர். இது வந்து பிசிக்ஸ் கான்செப்ட்டுங்க. ஓகேங்களா, வாட்டர் ஹீட்டர் இஸ் எ ஹீட் transfer process that use an energy source to heat water above its initial temperature. So appliances that provide a continual supply of hot water are called water heaters. So simply the என்ன இதில் நடக்குதுங்க, கன்வர்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி, மின் ஆற்றலானது என்னவோ மாறுது, இன்டு ஹீட், வெப்ப ஆற்றலாக மாறுகிறது. அதாங்க சிம்பிள் கான்செப்டுங்க. சிம்பிள் தி கன்வர்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்டு ஹீட் த்ரூ த யூஸ் ஆஃப் ஹீட்டிங் எலிமெண்ட்ஸ் டு ரைஸ் த டெம்பரேச்சர். அதுதாங்க மின் ஆற்றலானது அங்கு வெப்ப ஆற்றலாக மாறுகிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வாட்டர் ஹீட்டர்ல யூஸ் பண்றாங்க.
நெக்ஸ்ட்டுங்க ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்ஃபர். இப்போ ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி நீங்க படிச்சிருப்பீங்க. நியூசிலாந்து வந்துட்டு ஒயர் இல்லாத ஒரு ஒரு இடத்துல இருந்து ஒரு இன்னொரு இடத்துக்கு எப்படி மின்சாரத்தை எலக்ட்ரிக்கல் பவரை கொண்டு போறது அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு பெரிய அளவுல வந்து சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்துச்சிங்க. வித்தவுட் ஒயர். இங்க இருந்து ஒரு நம்ம தெரியும் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ல இருந்து ஒயர் போவோம், இன்னொரு இடத்துக்கு வந்து ஒயர் மூலியமா தான் போக முடியும். ஒயரே இல்லாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறது இப்போ 2 மந்த்ஸ் முன்னாடி நியூசிலாந்து தான் வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்ஃபர் வந்து கொண்டுட்டு போச்சுங்க. அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ தி ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்ஃபர் இஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் வித்தவுட் ஒயர். எந்த ஒரு ஒயரும் இல்லாம ஒரு பவரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறது, அதாங்க டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் வித்தவுட் ஒயர்ஸ் அண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் டெக்னாலஜிஸ் யூசிங் டைம் வேரியிங் எலக்ட்ரிக், மேக்னெட்டிக் அண்ட் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு. மின்காந்த புலத்தின் அடிப்படையிலே ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு ஒயர் இல்லாமல் நம்ம வந்து மின்சாரத்தை கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கறது அவங்க நிரூபிச்சிருக்காங்க மின்காந்த அலை மூலமாக. So the New Zealand to trial world first commercial long range wireless power transmission. So a New Zealand based startup has developed a method of safety and wirelessly transmitting electric power across long distance without the use of copper wire. உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், சார் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகுது, ஆனா ஒயர் இல்லைன்னு சொல்றீங்க, பீமா போகுது, அதை வந்து நம்ம ஒரு ஃப்ளைட்டோ ஹெலிகாப்டரோ இல்லை ஒரு பேர்டோ அதை டச் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வருது, தெரியுது. அதுக்கு தான் அந்த பீமோட என்ன பண்றாங்கன்னா லோ பவர் லேசர் சேஃப்டி கர்டைன் அதோட போகுது. எதுக்கு அந்த லோ பவர் லேசர் சேஃப்டி கர்டைன்? அது ஒரு சென்சார் மாதிரிங்க. ஒரு பேர்டு ஆர் எனி ஆப்ஜெக்ட், ட்ரோன் ஆர் ஹெலிகாப்டர் ஆர் ஃப்ளைட், அதை கிராஸ் பண்றதுக்கு முன்னாடியே என்ன ஆகும், இந்த பவரை வந்து அது கட் பண்ணிடும், டிரான்ஸ்மிட் பண்ணாது, உடனே கட் ஆயிரும். அதுதாங்க வந்து லேசர் அதில் பாஸ் பண்றோம். So the power here, the beam directly between the specific points with no radiation around the beam and a low power laser curtains, so immediately shut down power transmission before any object like a bird, drone or helicopter can touch the beam, main beam. இதுல என்னங்க ஒரு இது யூஸ் பண்றோம்? சிம்பிள் கான்செப்ட்ங்க. தி சிஸ்டம் யூசஸ் a transmitting antenna, அப்புறம் a series of relays and receiving antenna. நம்ம அனுப்பக்கூடிய ஒரு ஆண்டனா, அங்க ரிசீவ் பண்ணக்கூடிய ரியாக்டனா, அது ஆண்டனால ரியாக்டனா என்னங்க? ரெக்டிஃபையிங் ஆண்டனா கேப்பபிள் ஆஃப் கன்வெர்ட்டிங் மைக்ரோவேவ் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? மைக்ரோவேவ் எனர்ஜியை ஒரு எலக்ட்ரிசிட்டியா மாற்றக்கூடிய ஒரு ஆண்டனா, அதுக்கு பேர் தான் ரியாக்டனா அப்படின்னு சொல்றாங்க. இது நியூசிலாந்து வந்து வேர்ல்டுலயே ஃபர்ஸ்டா இது பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபியூச்சர் டெக்னாலஜி. எந்த ஒயரும் தேவையில்ல. நிறைய ஆக்சிடென்ட்ஸ், நிறைய இதெல்லாம் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்போ நடக்குதுங்க, ஒயரை மிதிச்சு இறந்துட்டாங்க. இதெல்லாம் இனிமேட்டு ஃபியூச்சர் டெக்னாலஜில இந்த ஒயர்லெஸ் பவர் டிரான்ஸ்ஃபர்ல நடக்காது. அதாங்க ஃபியூச்சர் டெக்னாலஜி. இதெல்லாம் பண்றது யாருங்க? நீங்க தான், என்ஜினியர்ஸ். நெக்ஸ்ட் ஜிபிஎஸ், குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், ஜிபிஎஸ். ஸோ தி குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் இஸ் அ global navigation satellite system that provides location, velocity and time synchronization. நான் இப்போ இங்கிருந்து சென்னை போறேன், எனக்கு அங்க இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எனக்கு வழி தெரியாது. முன்ன என்ன பண்ணுவோம், நிறுத்தி எங்க வழி எங்கன்னு கேட்டுக்கிட்டே போவோம். இப்போ கேட்க தேவையில்லைங்க, உங்க செல்லுல எடுத்து ஜிபிஎஸ் ஆன் பண்ணி எந்த பிளேஸ்ல ஸ்டார்ட் போறீங்களோ அந்த பிளேஸ் டு எங்க போய் நீங்க போகணுமோ அந்த பிளேஸோட இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு அதே மேப் உங்களுக்கு காமிச்சுட்டே இருக்கும். ஓகேங்களா? நீங்க யாரையுமே கேட்க தேவையில்ல, லெஃப்ட் ரைட் எல்லாமே உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது, அங்க டோல் இருக்கா இல்லையா எல்லாமே சொல்லுது. அப்படின்னா அது அந்த ஜிபிஎஸ், அந்த சேட்டலைட்ல இருந்து வரக்கூடிய உங்களுக்கு அந்த நேவிகேஷன் அந்த சிஸ்டம் தாங்க. இதுல பிசிக்ஸ் கான்செப்ட் என்ன ஒர்க் பண்ணுது? ஸோ தி குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் இஸ் a global navigation satellite system that provides location, இடம், அதனுடைய திசை எல்லாமே, எந்த டைம் எல்லாமே சிங்க்ரோனைசேஷன். So the global positioning system is a navigation system based on satellite. It has creates the revolution in navigation and position location. So it is mainly used in positioning, navigation, monitoring and surveying applications.
இதுதாங்க. இதுல என்ன யூஸ் பண்றோம்? ஈச் ஜிபிஎஸ் சேட்டலைட் டிரான்ஸ்மிட் 2 சிக்னல்ஸ்ங்க. ஒன்னு L1 2 சிக்னல் L1 அண்ட் L2ன்னு 2 சிக்னல்ஸ் யூஸ் பண்றோம். ஆர் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சிஸ்ல. அதான் வந்து ட்ரைலேட்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். அப்போ ட்ரைலேட்ரேஷன் என்னங்க? சிம்பிள் மெத்தடுங்க. ட்ரைலேட்ரேஷன் இஸ் சிம்பிள் மெத்தட் ஃபார் ஃபைண்டிங் தி பொசிஷன். அந்த எந்த இடம் அப்படிங்கிறது அதனுடைய எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு அந்த லாங்கிடியூடு, லாஞ்சிடியூடு, எலிவேஷன் இது மூணும் நமக்கு தெரியணும். டு ஃபைண்ட் தி பொசிஷன் ஆஃப் ஜிபிஎஸ் ரிசீவருக்கு போயிருங்க. பை யூசிங் திஸ் மெத்தட் தி பொசிஷன் ஆஃப் த அன்னோன் பாயிண்ட் கேன் பி மெஷர்ட் ஃப்ரம் தி நோன் பாயிண்ட்ஸ். அதுதாங்க. இப்போ இந்த ஜிபிஎஸ் இல்லை அப்படின்னா இப்போ எத்தனையோ விஷயம் நமக்கு வந்து ஈஸியா இருந்திருக்காது. அதுதாங்க டெக்னாலஜி. இது எல்லாமே யார் பண்றா? நீங்க தான், இன்ஜினியரிங் டெக்னாலஜிஸ்ட். அலாரம் கிளாக்குங்க. இதுல என்னங்க சார் பிசிக்ஸ் யூஸ் பண்றோம்? பிசிக்ஸ் கெட்ஸ் இன்வால்வ் இன் யுவர் டெய்லி லைஃப் ரைட் ஃப்ரம் யுவர் வேக்கப் இன் தி மார்னிங். ஒரு அலாரம் வைக்கிறீங்க 4 o'clock, ஒரு எக்ஸாம் டைம்ல 3 o'clock எந்திரிக்கிறீங்க. கண்டிப்பா 3 o'clock 4 o'clock எந்திரிச்சிருவீங்க. அப்போ அலாரம் செட் பண்றோம், சரிங்களா? என்ன பண்ணுது? தி buzzing sound of the alarm helps you wake up in the morning as per your schedule. So physics studies the origin, propagation and properties of sound. எல்லாமே பிசிக்ஸ் தாங்க. So it works on the concept of quantum mechanics. quantum mechanicsங்க. நம்ம குடிக்கிற டீ எடுத்துக்கிறோம், இதுவும் வந்து ஒரு பிசிக்ஸ் கான்செப்ட் தாங்க. என்னங்க பிசிக்ஸ் கான்செப்ட்? டீ ஹீட்டா இருக்குது, வெப்பம் அதிகமா இருக்குது. ஸோ தெர்மல் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஹாட் டு கோல்டு. கொஞ்ச நேரம் ரொம்ப ஹாட்டான டீயை வெளியில வச்சிருக்கிறீங்க, ஒரு 10 நிமிஷம் ஏதாவது படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டான சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கிறீங்க, டீ ஆறி போயிடுது. அது என்னங்க? அதாங்க தெர்மல் ஈக்விலிபிரியம். தெர்மல் ஈக்விலிபிரியம். ஸோ தெர்மல் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஹாட் டு கோல்டு. வெப்பம் அதிகமான இடத்துல இருந்தாங்க வெப்பம் குறைவா போகுது தெர்மல் எனர்ஜி. ஸோ எனர்ஜி இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃபாஸ்டர் ஃப்ரம் ஹாட் டு கோல்ட் தென் இட் இஸ் ஃப்ரம் கோல்ட் டு ஹாட். ஸோ இட்ஸ் a cup of tea or coffee is left for a while, the tea goes cold. So and the surroundings are all in thermal equilibrium. நம்ம சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய வெப்பநிலையை விட ஒரு பொருளானது அதிக வெப்பநிலையில் இருக்கிற பொழுது கொஞ்ச நேரத்துல என்ன ஆகும்? சமநிலைக்கு வந்துவிடும். வெப்பமானது அந்த சமநிலைக்கு, நம்ம ரூம் டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சருக்கு வந்துடும். அப்படிங்கிறது தான் இந்த தெர்மல் ஈக்விலிபிரியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்க. பால் பாயிண்ட் பென் எழுதுறோம், அதுவும் ஒரு பிசிக்ஸ் தாங்க. என்னங்க பிசிக்ஸ் கான்செப்ட் படிச்சுட்டோம்? கிராவிட்டி, சர்ஃபேஸ் டென்ஷன், இது ரெண்டு தான் அதுல ஒர்க் பண்ணுது. ஸோ தி கான்செப்ட் ஆஃப் த பென் இஸ் வெரி சிம்பிள். கிராவிட்டி ஃபோர்ஸ், gravity force the ink down into reservoir, citing adopt the thing that puts the ink on the surface, which is aptly called a ball. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பால் இருக்கும். as the pen presses against the surface, so ink flows onto the ball which move and basically pulls the ink onto the surface. So இதுல ரெண்டு விஷயம் பிசிக்ஸ் இருக்குங்க. ஒன்னு கிராவிட்டி, another one is surface tension. நீங்க பார்த்துருப்போம், அப்பெல்லாம் வந்து ராந்தல் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியுதா என்னன்னு தெரியாது. அப்போ சீமெண்ணெய் ஊற்றி ஒரு ராந்தல் பற்ற வச்சிருப்பாங்க, அதுவும் ஒரு சர்ஃபேஸ் டென்ஷன். எப்படிங்க சீமெண்ணெய் வந்து ஒரு மண்ணெண்ணெயை அந்த திரி வழியா மேல கொண்டு வருது, அதே மாதிரிதான் இந்த பால் பாயிண்ட் பண்ணும். சரிங்களா? அடுத்தது ஃபேன், டேபிள் ஃபேன் நம்ம எல்லாருமே யூஸ் பண்றோம், இதுவும் ஒரு பிசிக்ஸ் கான்செப்ட். தி டேபிள் ஃபேன்ஸ் கண்டைன் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். when the electric current is found to reach the table fan's motor, it instantly enters the coil that is wrapped around the base of the metal. fulla ulla coil சுத்தி இருக்குறோம். So the current passes through the coil or the wire, the magnetic field is generated. சரிங்களா? கரண்ட் ஆனது அது வழியாக அந்த ஒயர் வழியாக செல்லுகிற பொழுது அங்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு, மின் புலமானது தோற்றுவிக்கப்படுகிறது. ஃபேன் ஓடுது அதனால. ஓகேங்களா? ஒரு கரண்ட் வந்து ஒரு ஒயருக்கு செலுத்துகிற பொழுது, சுத்தி வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காயிலுக்கு கரண்டை கொடுக்கும் பொழுது அங்கு காந்த புலமானது தோற்றுவிக்கப்படுகிறது. இந்த அடிப்படையில இந்த ஃபேன் ஆனது ஓடுகிறது. So the magnetic field is generated that exerts force in the clockwise direction.
அடுத்தது டிவிங்க. டிவியில் மெயின்லி 3 பார்ட்டுங்க. ஸோ டெலிவிஷன் இஸ் ரியலி a 3-part invention. So the TV camera that turns a picture and sound into a signal. So the TV transmitter that sends the signal through the air, and the TV receiver that capture the signals and turn into back into the picture and sound. இப்போ டிவி வந்து இந்த பிசிக்ஸினுடைய அடிப்படையில இயங்குகிறது. ஐ கிளாஸ்ங்க, ஸ்பெக்டகல்ஸ், இது வந்து நம்ம இயற்பியல் தத்துவத்தின் அடிப்படையில் தாங்க நம்ம பார்க்குறோம். As the eye can conceived as a set of glasses through which the light refracts and converges onto the retina. நம்ம கண்ணில் இருக்கக்கூடிய ரெட்டினாவில் கன்வெர்ஜ் ஆகுது. So when a light refracts and converges onto the retina, so the complication of poor eyesight become a simple problem of optical physics to solve. A converging lens can be utilized to shorten the focal length into the case of hyperopia, and a diverging lens can be used to lengthen the focal length in myopic vision. So a lens with negative value of power will be a diverging lenses, while a positive value is reserved for converging lenses. So the degree of correction can be additionally to adjusted by varying the magnitude of power of the lens. அப்போ நம்ம கண்ணால பார்க்கணும் அப்படின்னா அதுவும் பிசிக்ஸ் தாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் பேட்டரிஸ். இப்போ ரீசெண்டா பார்த்துருவோம், பேட்டரி கார், 2-வீலர் பேட்டரி, பேட்டரி வண்டி எல்லாமே இனிமேட்டு ஃபியூச்சர்ல ஃபுல்லாவே பேட்டரி வண்டி தாங்க வரப்போகுது, வந்துருச்சு, சரிங்களா. இதுல என்ன பிரின்சிபல் ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். So the working principle of battery, a battery works on the oxidation and reduction reaction. நம்ம கெமிஸ்ட்ரியில் நீங்க படிச்சிருப்பீங்க, of an electrolyte with the metals. As a result of the oxidation reaction, one electrode gets negatively charged called cathode, and due to the reduction reaction, another electrode gets positively charged called anode. So the law of conservation of energy states that you can convert any one type of energy, ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படிங்கிற அந்த கான்செப்டின் அடிப்படையில் இந்த பேட்டரியானது ஒர்க் பண்ணுதுங்க. ஸோ தி லாஸ் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி ஸ்டேட்ஸ் தட் யூ கேன் கன்வெர்ட் எனி டைப் ஆஃப் எனர்ஜி இன்டு அனதர் கைண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ இன் அதர் வேர்ட்ஸ் என்னங்க சொல்லலாம், வாட் ஃப்ரம் எ பேட்டரிஸ் கெமிக்கல் பொட்டன்ஷியல் எனர்ஜி could be converted into watts of kinetic energy. So all these forms of energy can be converted into other forms of energy. ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்றுறது, சரிங்களா. இதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. நம்ம டெய்லி அயன் பண்றோம், அதுலயும் பிசிக்ஸ் கான்செப்ட் இருக்குங்க. ஸ்டீம் அயான். ரைட் ஆஃப்டர் யூ வேக் அப் இன் தி மார்னிங் அண்ட் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் ஸ்கூல் ஆர் ஆஃபீஸ், யூ நீட் an ironed cloth, and that where physics comes into play. So the steam iron is such machine that uses a lot of physics to make it go. So the foremost principle of physics used in the steam iron is heat. Heat in thermodynamics is a type of energy transferred from warming substance to a colder one. அதுதாங்க தெர்மோடைனமிக்ஸ், சரிங்களா. ஹாட்ல இருந்து என்னங்க மாத்துது, இது ஹீட் ஆகுது, ஓகேங்களா. ஹீட்டை என்ன பண்ணுது, நம்ம ஈஸியா சுருக்கம் ஏதாவது இருந்தாலும் தேய்ச்சோம்னா என்ன ஆகும், சரியாயிருது. ஸோ தி ஹீட் இன் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் எ டைப் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் வார்மிங் சப்ஸ்டன்ஸ் டு எ கோல்டர் ஒன். ஸோ அயனிங் ஒர்க்ஸ் ஹேவிங் எ ஹீட்டிங் மெட்டல் பேஸ் த சோல் பிளேட். ஸோ நம்ம கிரெடிட் கார்டு எல்லா நாளும் நம்ம யூஸ் பண்றோம். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுலயும் பிசிக்ஸ் கான்செப்ட் தாங்க. A credit card works because it contains magnets placed in a specific pattern. So a credit card machine has coil of wires that cause a change in magnetic field when the card is swiped. நம்ம கார்டு சொருவி எடுத்தோன்னா என்ன ஆகுது, அங்க என்னங்க ஆகுது, a credit card machine has coil of wires that cause the change in magnetic field. So this process is called the electromagnetic induction. So the change in magnetic field induces the voltage that creates a current that is used to signal
our account information to be mentioned to the machine. நம்ம ஸ்வைப் பண்ணோம்னா நம்ம அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக பேங்க் இதில் இருந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ எடுக்கிறோம், எல்லா இன்ஃபர்மேஷனுமே அதில் வந்துடுது. அப்போ இதில் என்ன பிரின்சிபல் ஒர்க் பண்ணுது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் பிசிக்ஸ். ரேடார் கன். இப்போ நம்ம நிறைய ஆக்சிடென்ட் எதனால இங்கே ஆகுது? ஸ்பீடாக போகிறதுனால தான் ஆகுது. இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஸ்டேட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ குறிப்பிட்ட ஸ்பீடில் தான் போகணும், லிமிட்டை தாண்டி போகிறப்ப பிடிச்சி என்ன பண்ணுவாங்க? ஃபைன் போட்டுருவாங்க. அதுக்கு என்ன யூஸ் பண்ணுறாங்க அந்த டிராஃபிக் போலீஸ்? ஒவ்வொரு கையிலையும் பார்த்தீங்கன்னா ரேடார் கன்னு இருக்குங்க. உங்கள் வண்டி போயிட்டே இருக்கும், அப்படியே கேட்ச் பண்ணிடுவாங்க. அட் த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எந்த ஸ்பீடில் போகிறீங்க, அதில் அவ்வளோ ஸ்பீட் லிமிட்டை தாண்டி போகிறப்ப என்னங்க ஆகும்? பிடிச்சிருவாங்க, அடுத்த இதில் பிடிச்சிருவாங்க. ஸ்பீட் லிமிட்டை தாண்டி போனால் அவங்க ஈஸியாக இது பண்ணிடுவாங்க. அதுவும் வந்து ஒரு ஃபிசிக்ஸ் தாங்க. ஸோ தி கன் எமிட்ஸ் ரேடியோ வேவ்ஸுங்க, ஒரு ரேடியோ அலைகளை அனுப்பும். ஸோ தி கன் எமிட்ஸ் ரேடியோ வேவ்ஸ் அட் எ பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி ஸோ தட் தி ரேடியோ வேவ்ஸ் டிராவல் வயா த ஏர். காற்றின் வழியாக இந்த ரேடியோ அலையானது செல்லும். அண்ட் பவுன்ஸ் ஆஃப் த மூவிங் வெஹிக்கிள். ஒரு வேகமாக ஒரு ஸ்பீடாக ஒரு கார் வந்துட்டு இருக்குது, அதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எதாங்க டாப்லர் ஷிஃப்ட்டுங்க, அதான் சொல்கிறோம். In terms as the charge in the frequency of the radio waves. So the radar gun makes use of this frequency change to measure the speed of the vehicle. But Doppler effect na enna solrom? The change in wave frequency during the relative motion between a wave source and its observer. The Doppler effect இந்த விதியின் அடிப்படையில் இந்த ரேடார் கன்னானது ஒர்க் பண்ணுதுங்க. நம்ம எல்லாருமே ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறோம் வீட்டில். இதுவும் வந்து ஃபிசிக்ஸ் லா தாங்க. ஒன்றும் சாதாரண லா, ப்ரெஷர் டெம்பரேச்சர் லா தாங்க. தி பேசிக் பிரின்சிபல் இஸ் தட் ஃபுட் குக்ஸ் ஃபாஸ்டர் அட் ஹை டெம்பரேச்சர். ஸோ தி கவர்னிங் தி லா இன் ஃபிசிக்ஸ் இஸ் லவ்சிக் லா. லவ்சிக் லா மீன்ஸ் ப்ரெஷர் டெம்பரேச்சர் லா. இது என்னங்க நடக்குது? So this law states that pressure of a given amount of gas held at a constant volume is directly proportional to the Kelvin temperature. As the pressure goes up, வெப்பநிலை அதிகமாகுது, so the temperature also goes up. ஓகேங்களா? அழுத்தம் அதிகமாகும் போது டெம்பரேச்சரும் அதிகமாகுது. So as the pressure goes up, the temperature also goes up and vice versa. So தேவையான அளவுக்கு ஹீட் அங்கே உள்ள இருந்தோம்னா மீதி இதை என்ன பண்ணுது? வெளியே தள்ளிடுது. அதனால நம்ம ஈஸியாக சாதம் வெந்துக்குது. பிரெட் வந்து நம்ம டோஸ்ட் பண்ணுறோம். இப்போ வீட்டில் மேக்ஸிமம் வச்சுருக்க மாட்டோம், கடையிலெல்லாம் வச்சுருக்காங்க மேக்ஸிமம். ஒரு சில வீட்லேயும் வச்சுருப்போம் பிரெட் டோஸ்டர். அது எப்படிங்க ஒர்க் ஆகுது? அதுவும் ஃபிசிக்ஸ் கான்செப்ட் தாங்க. தி பிரெட் டோஸ்ட் விச் யூ என்ஜாய் வைல் ஷிப்பிங் ஆன் யுவர் மார்னிங் டீ இஸ் ஏபிள் டு மேக் இட்ஸ் வே டு your plate only because of quantum physics. So the heating element of the toaster glows red to toast a slice of bread. இது வந்து physics concept, quantum physics. Fluorescent light நிறைய பார்த்துருக்கோம். பெரிய பெரிய 5-star ஹோட்டல், 3-star ஹோட்டல் எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து இந்த ஃப்ளூரசன்ட் லைட் தாங்க நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன ஃபிசிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம்? இதுலேயும் குவாண்டம் ஃபிசிக்ஸ். So the light which you are getting from your tube or bulb is a result of a quantum phenomenon only. So in fluorescent lightning, a small amount of mercury vapor is excited into the plasma. So mercury has a ability to emit light. The mercury ஆனது பாதரசமானது ஒரு ability to emit light, ஒரு ஒளியை உமிழ்கிறது to the in the visible range. So the next time you switch on the light of your room at night, you make sure you thank the quantum physics. So fluorescent lightly என்னங்க இருக்குது? physics concept, quantum physics. Next எல்லாருமே நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம். கம்ப்யூட்டர்ல என்ன physics concept இருக்குது? So the whole computer world is based on the principle of quantum physics. Quantum physics talks about the wave nature of electrons, and so this forms the basis of the band structure of solid objects on which the semiconductor based electrons are built. ஓகேங்களா? இதுலயும் கம்ப்யூட்டர்லயும் நம்ம
என்ன கான்செப்ட்? குவாண்டம் பிசிக்ஸ், தி நேச்சர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வாஷிங் மிஷின் யூஸ் பண்றோம் வீட்டில், அதுவும் வந்து பிசிக்ஸ் கான்செப்ட். Centrifugation. So the working principle of washing machine is centrifugation. So what is centrifugation? Centrifugation is a separation process which uses the action of centrifugal force to promote accelerated settling of particles in a solid liquid mixture. So the washing machine consists of centrifuge for this purpose. இதுவும் physics concept. Next induction stove யூஸ் பண்றாங்க. So induction cooker or stove, என்னங்க அதில் நடக்குது? It transfers electrical energy by induction from a coil of wire into a metal vessels that must be ferromagnetic. நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணோம்? ferromagnetic. So the coil is mounted under the cooking surface and the high frequency alternating current is passed through it. So the current in the coil creates a dynamic magnetic field. நம்ம ஒரு காயிலுக்கு வந்து நம்ம கரண்ட் கொடுக்கும் பொழுது அங்க என்ன ஜெனரேட் ஆகுது, உற்பத்தி ஆகுதுன்னா ஒரு மின் புலமானது உற்பத்தி செய்யப்படுகிறது. அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் ஆனது இண்டக்ஷன் குக்கர் ஆனது வேலை செய்கிறது. மொபைல் போன், நம்ம இன்னைக்கு போன் இல்லைன்னா நம்ம பேசுறது கேட்க முடியாது, நமக்கு இந்த மோட்டிவேஷன் கிளாஸ் கிடையாது. ஓகேங்களா? நல்ல விதமா யூஸ் பண்ணா நல்லா. ஸோ செல்ஃப் எமிட்ஸ் என்ன ரேடியேஷன் எமிட் பண்ணுங்க? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். செல்போன்ஸ் எமிட்ஸ் மின்காந்த கதிர்வீச்சை உமிழும். மொபைல் போன், அது கைபேசியானது மின்காந்த அலைகளை உமிழும். ஸோ தி செல்போன் எமிட்ஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அண்ட் கண்டைன் காம்பாக்ட் ஆண்டனாஸ். செல்போன்ஸ் கம்யூனிகேட் த்ரூ ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் which are a form of energy in the electromagnetic spectrum. So these waves are located between FM radio waves and microwaves. ஓகேங்களா? வைஃபை அண்ட் இன்டர்நெட். இந்த வைஃபை இன்டர்நெட் இல்லைனால நம்ம மொபைல் ஃபோன் இருந்தாலுமே இந்த வைஃபை இன்டர்நெட் இல்லைன்னா நம்ம பேசுறது கேட்க முடியாது, எதுவுமே இல்லை இன்னைக்கு. ஸோ தி இன்டர்நெட் இஸ் இன்க்ரீசிங்லி present in people's daily life and one of the main ways of connecting mobile devices is Wi-Fi. So this is a wireless network where you can access the internet via radio waves as well as cell phones and televisions without the need of connection to wires. So the radio waves are electromagnetic waves, மின்காந்த அலைகள் formed by combination of electric and magnetic field which propagate perpendicularly in space carrying energy அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? நெக்ஸ்ட் ஏர் கண்டிஷனர், ஏசி யூஸ் பண்றாங்க. ஏர் கண்டிஷனர் கம்ப்யூட்டர், AC, air conditioner. So the air conditioner in a room or a car works by collecting hot air from a given space, processing it within itself with the help of refrigerant and a bunch of coils and them releasing cool air into the same space where the hot air had originally been collected. Is essentially how air conditioners work. உள்ள வந்து கூல் ஆகுதுங்க, உள்ள இருக்கக்கூடிய ஹீட் ஏர் ஆனது வெளியே தள்ளிடுது. அதுக்கு என்னென்ன? ஸோ திஸ் ப்ராசஸிங் இஸ் பிரைமர்லி டன் யூசிங் 5 காம்பனன்ட்ஸ் தேவைப்படுதுங்க. எவாபரேட்டர், கம்ப்ரஸர், கண்டென்சர், எக்ஸ்பான்ஷன் வால்வ், ரெஃப்ரிஜரண்ட். ஸோ தி கூலண்ட் அப்சார்ப் த எனர்ஜி from the air inside the room. உள்ள இருக்கக்கூடிய ஏரை வந்து அப்சர்வ் பண்ணுது, so cooling it. So the coolant then moves into the pump where it is compressed again and pushed into the outside half of the loop. So and the process repeats. ஓகேங்களா? இதுதாங்க ஏர் ஏசியில நம்ம ஒர்க் பண்ணுது. உள்ள இருக்கக்கூடிய நம்ம ரூம் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல நம்ம வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த டெம்பரேச்சர்ல மெயின்டைன் ஆகும். ஹாட் ஏரை ஃபுல்லாவே செக் பண்ணி என்ன பண்ணும்? வெளியே தள்ளிடும். ஸோ நெக்ஸ்ட் கேமரா.
So nearly all cameras share several similar components, lens, shutter and recording surface இருக்கும். And they use these part along with the physics of optics to capture an image. So the image is captured on the recording surface where the light rays converge at the focal point. இப்போ கேமராவிலையும் நம்ம பிசிக்ஸ் கான்செப்ட் தான் யூஸ் பண்றோம். லேசர் பிரிண்டர்லயும் நம்ம பிசிக்ஸ் தாங்க யூஸ் பண்றோம். என்ன கான்செப்ட்டுங்க? லேசர் பிரிண்டர் யூசஸ் எ பிசிக்ஸ் கான்செப்ட் இன் தி அப்ளிகேஷன். இட் இஸ் டிஃபரன்ஸ் இன் சார்ஜ். டிஃபரன்ஸ் இன் சார்ஜ் என்னங்க? டிஃபரன்ஸ் இன் சார்ஜ். தி கான்செப்ட் இஸ் யூஸ்டு டு attach charged donor particles to the paper that has been given the charge by the laser. அதாங்க லேசர் பிரிண்டர். நம்ம டான்ஸ்ல கூட பிசிக்ஸ் நம்ம யூஸ் பண்றாங்க. Physics and art of dance explain how dancers can achieve better, safer performances through an understanding physics in motion. அவங்க கரெக்டா ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்னா அங்க இயக்கம் கரெக்டா இருக்கணுங்க, பேலன்ஸ் கரெக்டா இருக்கணும். இதாங்க நம்ம ஒரு லாஸ் சொல்றோம், கெனித் லாஸ். So the Kenneth laws combines his knowledge of both physics and dance to describe how the laws of gravity, momentum, undam and energy affect dancing bodies. இது எல்லாமே கரெக்டா இருக்கணுங்க. அவங்களுக்கு அந்த இயக்கமானது அந்த மைய ஈர்ப்பு விசையானது உந்தமானது கரெக்டா இருந்தாதான் கரெக்டா டான்ஸ் ஆட முடியும். அதுவும் வந்து பிசிக்ஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வெதர். So the climate is the result of physical phenomena that manifest themselves in the atmosphere and surface of the earth. Weather predictions are the way to pursue all climate changes and try to anticipate events. Meteorology is the branch of physics. The formation of clouds in nature is based on the physical phenomenon called evaporation. So we are surrounded by gas molecules that are always in motion. So when the surface of the earth heats up, the hot air rises, moving energy to clouds. So the air moves from areas of high pressure to areas of lower pressure. So then the drops of water cold and grow, causing rain. So இந்த வெதர், இந்த மழை பெய்யறதெல்லாம் முன்கூட்டியே நம்ம சொல்றோம் அப்படிங்கிறது எல்லாமே மெட்ராலஜி இதுல இஸ் எ பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ். நெக்ஸ்ட் அக்கூஸ்டிக்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ். நம்ம ஒரு வீடு கட்டுறோங்க, சிவில் இன்ஜினியர்ஸ் இருப்பீங்க. வீடு கட்டுறோம் அப்படின்னா எக்கோ ஆகக்கூடாது. வீட்டுல நம்ம ஒண்ணு பேசுறோம் ஹலோ அப்படின்னா மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடாது, ஹலோ ஹலோன்னு ரிப்பீட் ஆகக்கூடாது. அப்போ அந்த அக்கூஸ்டிக்ஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் இன் சிவில் இன்ஜினியரிங். So the building acoustics is the science of controlling noise in buildings. So this includes the minimization of noise transmission from one place to another and the control of the characteristics of sound in this space themselves. So building acoustics are an important consideration in the design, operation and the construction of most buildings. அப்போ சிவில் இன்ஜினியரிங்க்கு பிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அக்கூஸ்டிக்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ் தெரிஞ்சிருக்கணுங்க. நெக்ஸ்ட் எர்த்குவேக். யூ நோ தட் சவுண்ட், அதான் ஏற்கனவே பார்த்துருக்கோம். சவுண்டை மூணா பிரிக்கிறோம், இன்ஃப்ராசானிக் சவுண்டு, ஆடியபிள் ரேஞ்சு, அல்ட்ராசானிக்ஸ்னு. இன்ஃப்ராசானிக் சவுண்ட் வேவ்ஸ் ப்ரொடியூஸ், எர்த்குவேக் ப்ரொடியூசஸ் இன்ஃப்ராசானிக் சவுண்ட் வேவ்ஸ். பிலோ 20 ஹெர்ட்ஸ் சவுண்டை வந்து எர்த்குவேக் நிலநடுக்கம் வர்றதுக்கு முன்னாடி வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுங்க. அது நமக்கு கேட்காது. டாக்ஸ் அண்ட் சம் அனிமல்ஸ் கேன் டிடெக்ட் தி சவுண்ட் earthquake. Seismology is a branch of geophysics that draws on the physics of wave propagation to study the earthquakes and determine the physical characteristics of earth interiors. So the reflected waves can be helped to identify areas likely to contain undeserved petroleum reserves and locate faults that may generate future earthquakes. ஸோ நம்ம இந்த ஜியோ பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், சிஸ்மாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ஒர்க் அப்படின்னாக்க, ஒரு ரொம்ப ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோலியம் ரிசர்வயர்ஸ் எந்த லொக்கேஷன்ல இருக்கு, எங்க இருக்கு, அதை ஆராய்ச்சி பண்றது. அதுக்கப்புறம் நிலநடுக்கம் எந்த டைம்ல எவ்வளவு வருது, சப்போஸ் ஒரு பிளேஸ்ல வந்து ஒரு 2 பாயிண்ட் சம்திங்ல 3 பாயிண்ட்ஸ் இதுல நிலநடுக்கம் இருந்ததுன்னா அதை ஃபுல்லாவே வந்து மெஷர் பண்றது.
இல்ல ஒரு 5, 6க்கு அந்த மாதிரி வருது அப்படின்னா உடனே வார்ன் பண்றது, நமக்கு வார்னிங் கொடுக்கறது. அதுக்கப்புறம் வந்து நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் பண்றது வந்து அதர் கண்ட்ரிஸ் ஏதாவது நியூக்ளியர் வெப்பன் டெஸ்ட் பண்றாங்களா அப்படிங்கறத ஃபுல்லாவே வந்து மானிட்டர் பண்றது தான் சிஸ்மாலஜி அப்படிங்கிறது. இஸ் a branch of geophysics that works. Next, electromagnets. இந்த electromagnets எதுக்கு யூஸ் பண்றோம்? So magnetism is a relativistic effect, and if you use electricity, you can thank relatively for the fact that generators work at all. ஜெனரேட்டர் ஒர்க் பண்றது எல்லாமே வந்து மேக்னெட். நீங்க ஒரு டிவி எடுத்துங்க, ரேடியோ எடுத்துங்க, ஒரு ஸ்பீக்கர் எடுத்துங்க, எல்லா இதுலயுமே மேக்னெட்டோட ஒர்க் வந்து ரொம்ப இதா இருக்கும். ஸோ இஃப் யூ டேக் எ லூப் ஆஃப் ஒயர், ஒரு ஒயர் எடுத்து நம்ம ஒரு லூப் ஆஃப் ஒயர் எடுத்து சுத்துறோம், and to move it through a magnetic field, you can you generate an electric current. So the charged particles in the wire are affected by the changing magnetic field, so which force some of them to move and creates the current. So magnets is very much important. magnetic levitated train, மேக்லிவ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஜப்பான்ல வந்து புல்லட் ட்ரெயின், எல்லாமே இந்த கான்செப்ட் தாங்க. இப்போ கூட தான் டெல்லியில இருந்து ஆக்ராவுக்கு செமி புல்லட் ட்ரெயின் விட்டுருக்காங்க. 1.5 hours வந்துடலாம், 500 km/h. ஸோ இதுல என்ன கான்செப்ட்? இதுல மேக்னெட்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்ஸ் ஆர் யூஸ்ட். ஸோ இன் மேக்லிவ் ட்ரெயின் சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்ஸ் சஸ்பெண்ட் எ ட்ரெயின் கார். ஸோ இதுல மேக்னெட், ட்ரெயின்லயும் மேக்னெட், அதனுடைய அந்த பாத் ஃபுல்லாவே மேக்னெட்ஸ் தான் இருக்கும். நார்த் சவுத் ஃபுல்லாவே இருக்குங்க. ஸோ தி சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட் சஸ்பெண்ட் எ ட்ரெயின் கார் above U-shaped concrete gateway. அந்த கேட்வே ஃபுல்லாவே இப்படிதாங்க இருக்கும், U-shaped concrete gateway. Like ordinary magnets, these magnets repel one another when matching poles face each other. தள்ளி இழு அப்படின்னு சொல்லுவோம், மேக்லிவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே புஷ் பண்ணி தள்ளிட்டே இருக்குங்க, முன்னாடி போயிட்டே இருக்கும் ட்ரெயின். புஷ் புல் ரியாக்ஷன், புஷ் புல், தள்ளு இழு, புஷ் புல் reaction. So here the both magnetic attraction and repulsion. இது காந்த ஈர்ப்பு மற்றும் விலக்கு விசை. டாக்டர் பன்னீர்செல்வம் சார். ஹலோ சார், yes ma'am, time is getting on. Shall we continue the next session, sir? The time is yeah, okay ma'am, no problem. So okay ma'am, no problem ma'am. Okay, no problem ma'am. Okay, yeah, sir. thank you ma'am. Next session. Thank you so much, sir. Dear students, okay, thank you. Thank you so much for your patience and listening, even though so much of interruptions there. Thank you so much. And next week topic has been announced. It is modern education versus traditional education, which is good. What are the advantages and disadvantages, and the results for the last week program will be announced tomorrow, including essay. And thank you so much for your listening. Prepare all of you well. And as I said in the earlier at the beginning time, all of you stick your positive words today in your home, all the wall, doors, etc., all the places, and you do it practice for 1 week. Let us get the feedback after a week, after seeing the positive words. Today, all of you stick on the positive words in all throughout your houses. Ask your mom and dad also to read everything. We stick on Tamil and English. Practice it for 1 week. Let us see the changes within you. So thank you so much, and prepare for the debate and other. So the topic is for all the events. Modern education versus traditional education. Advantages, disadvantages.